மாநில துணை பொதுச் செயலாளர் மணியரசு அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பக்காதுடைய குப்புசாமி அவர்களும் முத்தமிழ் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக மக்கள் விடுதலை முன்னணியினுடைய அழைப்பை ஏற்று சென்னையிலிருந்து பொள்ளாச்சி வரை தந்திருக்கிற சிறப்பு பேச்சாளர் அன்புக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய எழுத்தாளர் வி மதிமாறன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். முதல்ல நான் என்னோட நன்றியையும் என்னுடைய வருத்தத்தையும் இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாம் மத்தியானம் 1 மணிக்கே வந்துட்டீங்க. 1 மணியிலிருந்து பேரணி வந்து அதுக்கப்புறம் இந்த பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கிறீங்க. உங்களோட இன்றைய முக்கியமான வேலைகளை விட்டுட்டு உங்களோட உழைப்பை, கடுமையான உழைப்பை இந்த பேரணியிலே கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப நேரமாக அந்த நிகழ்ச்சியில் உட்காந்துருக்குறீங்க. அது மட்டும் இல்லை, மாலை வந்ததுக்கு பிற்பாடு பெண்களுக்கு அதிகமான வீட்டு பொறுப்பு வேலைகள் வர அவங்கள விரட்டிக்கிட்டே இருக்கும். நேரம் அவங்கள வேலைக்கு போன கணவர் வந்திருந்தாருன்னா அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த குழந்தை வந்திருந்ததுன்னா, டியூஷன் போயிட்டு வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்குது நம்ம தாய்மார்களுக்கு. நம்ம மத்தியானம் 1 மணிக்கு வந்தோம், எப்படியும் 6 மணி 7 மணிக்கு விட்டுருவாங்க, அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா இது எல்லாத்தோடும் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுக்கணும், குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வீட்டை பார்க்கணுங்கிறத விடவும் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் சிரிக்கும் போதே எனக்கு தெரியுது, நீங்கள் பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறீங்க. என்னன்னா 7 மணிக்கு மேலே சன் டிவியில் ஒரு நாடகம் போடுவான் என்ன, அப்புறம் விஜய் டிவியில் அந்த குடும்பம் என்னாச்சோ, ஐயோ அக்கா நேற்று பாதையில் விட்டாங்கக்கா சன் டிவி குடும்பம், அந்த மாமியாருக்கார் வெளியே தெரிஞ்சுட்டா, அந்த பொண்ணு என்னாச்சோ தெரியலையாக்கா, இவனுக்கு வேற எப்போ விடுவானுங்களே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க. என் அருமை தாய்மார்களே, இவ்வளவு நாள் சன் டிவி குடும்பம், விஜய் டிவி குடும்பம்லாம் என்னாச்சு நீங்க கவலைப்பட்டீங்க. என் அருமை தாய்மார்களே, உங்க குடும்பம் இனி எப்படி இருக்கணும், என்னாக போகுது என்பதை கவலைப்படுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இது நமது நிகழ்ச்சி, உங்க நிகழ்ச்சி. அதனால் எங்களை விடவும் அதிக உழைப்பு செலுத்தி நீங்க எடுத்திருக்கிறீங்க. ஏன் இந்த நிகழ்ச்சியை என் அருமை தோழர் மாரிமுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருன்னா, நான் வந்து பேசுறது இல்லை, நம்ம கோபன் வந்து இங்க பாடுறதுக்காக இல்லை. தோழர் கேரளாவில் வந்து ஆவேசமா பேசுறாங்க, நாங்க எங்க வேணுமாலும் பாடுறோம், எங்க வேணுமாலும் பேசுறோம். அதை உங்களுடன் பேசுவதற்கு, நீங்கள் அரசியலாக இருக்கிறீங்களா, உங்களோட கருத்தை பகிர்ந்துக்காக தான் இந்த நிகழ்ச்சியை தவிர, நீங்க போயிட்டீங்கன்னா இது ஒண்ணும் கிடையாது. நானும் ஒண்ணு பேச வேண்டியதில்லை, தோழரும் பாட வேண்டியதில்லை, தோழர் மாரிமுத்து நடத்த வேண்டியதே இல்லை. அதனால் என் அருமை தாய்மார்களே, நீங்க 1 மணியில இருந்து இவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் காத்திருந்தீங்கன்னா எனக்கு அப்புறம் நமது அருமை தோழர், நமது தலைவர் மாரிமுத்து அவர்கள் பேச்சை கேட்டுட்டு நல்லபடியா விடு போய் சேரலாம், ஒரு முழுமையா இருக்கும்ங்கிறத இதை வேண்டி நான் கேட்டுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். மக்கள் விடுதலை போராளி, மண்ணுரிமை போராளி எனது அருமை தோழர் மாரிமுத்து உட்பட இந்த அவையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தோழர் கோவன் கலைக்குழு அவங்க பாடப்பட்டு செய்யறது இல்லை. எப்பவுமே எங்க வேலையை நடுவில் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அப்போ பாடல் கருத்தரங்கு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் தோழர் வந்து பேசுவார். வெறும் பாடகராக இருந்தா எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜேசுதாஸ் மாதிரி பாடகர் தான், அவங்க பாட்டை தேர ஒன்றும் தெரியாது, அவங்க கருத்து கிடையாது. யாரோ எழுதின பாட்டை, யாரோ இசையமைச்ச பாட்டை சினிமாவில் பாட்டது மேடையில் பாட்டு போடுவாங்க, அவங்க பாடகர்கள். கோவனும் நமது தோழர்களும் வந்து பாடகர்கள் கிடையாது, அவர்கள் போராளிகள், கருத்துள்ளவர்கள், சொந்தமாக கருத்தும் அரசியலும் கொண்டவர்கள். வெறும் பாட்டு மட்டும் பாடி போக முடியாது, கருத்தும் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால அதை தவிர்க்க முடியாததுனால ஒரு நீண்ட நேரமானதுக்கு அது ஒரு முக்கிய காரணம் தான். இந்த அசுரன் ஒரு படம் வந்தது பார்த்துருப்பீங்க, தனுஷ் நடிச்ச படம் பார்த்துருக்கீங்கல்ல? பார்க்காத பெரிய வெற்றி பெற்ற படம். இயக்குனர் வெற்றிமாறன் நடிச்சு, வெற்றிமாறன் இயக்கம் பண்ணி அசுரன்ல தனுஷ் நடிச்சிருந்தார். அந்த படத்தோட கதை ஆரம்பத்துல இருந்து 2 தலைமுறை பார்த்தீங்கன்னா நிலம் தான் முக்கியம் அப்படின்னு, நிலத்தை விட்டுறக்கூடாது, தலித் மக்களுக்கு நிலம் தான் முக்கியம், நிலம் நமது உயிரை விட முக்கியமானது. 2 தலைமுறையா சண்டை பண்ணி, பல பேரை கொலை பண்ணி, பல பேர் உயிர் தியாகம் பண்ணி, அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படம் கடைசியில போய் கிளைமேக்ஸ்ல போனா என்ன பண்ணுன்னா, நமக்கு நிலம் முக்கியம் இல்லை, கல்விதான் முக்கியம்னு சும்மா கொடுத்தா கூட திருப்பி வந்து வாங்கிக்க போறோம்னு பயந்துக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாங்க. எப்பா இவ்வளவு நேரம் ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு நேரம் 2 தலைமுறை தியாகம் பண்ணி, உயிர் தியாகம் பண்ணி, நிலம்தான் முக்கியம்னு படம் எடுத்துட்டு கடைசியில நமக்கு நிலம் இல்ல, சிதம்பரம் கல்விதான் முக்கியம்னு சொல்றிய, இது நீ இன்ட்ரோவுண்டே சொல்லியிருந்தா நாங்க வீட்டுக்கு போயிருப்போமே. அப்ப எதுக்கு? அப்ப ஆரம்பத்துல இருந்து நிலம்தான் முக்கியம்னு படம் எடுப்பாங்க. எடுத்துட்டு நமக்கு நிலத்தை விட கல்விதான் முக்கியம்னா, கல்வி முக்கியம்லாம் கிடையாது, கல்வி முக்கியம் தான். நிலம் வச்சிருக்கிற சாதிக்காரங்க யாரும் படிக்கிறது இல்லையா?
அப்ப தலித்துகளுக்கு நிலமா கல்வியா ஏன் சாய்ஸ் வைக்கணும்? நிலம் கல்வி எவ்வளவு முக்கியமோ அதுபோல் நிலமும் முக்கியம்தான். அந்த படம் எப்படி வந்தது? நிலந்தா முக்கியம் சொல்லிட்டு கடைசியில நீ நிலத்தை சும்மா கொடுக்காத, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துருன்னு அந்த படம் எடுத்துக்கொண்ட கருத்துக்கு எதிராக மட்டுமல்ல, தலித் மக்களின் இந்த நில உடைமைக்கு எதிராக ஒரு படத்தை எடுத்து பிடிச்சி விருது வர வாங்கிட்டாங்க. நம்மளுக்கார் ஊர் பாராட்டாங்க அந்த படத்தை. உண்மையில் விவசாய வேலை இருக்குல்ல, 100% விவசாயம் யார் தெரியுமா? 100% விவசாயம், நில உடைமையாளர்கள் கிடையாது. 100% விவசாயம்னா முதல்ல தெரிஞ்சுங்க, விவசாயி இயற்கை விவசாயம் சொல்றாங்கல்ல, விவசாயம் என்பதே இயற்கைக்கு எதிரானது தான் விவசாயமே. ஏன்னா காடா இருந்த பகுதியில அழித்து அதை சமவெளி ஆக்கி அதற்கு பிற்பாடுதான் விவசாயமே ஆரம்பிக்கணும். அந்த விவசாயம் காடா இருக்கிற பகுதியில சமவெளியா மாத்துறாங்க பாத்தீங்களா? காடா இருக்கிற பகுதி சமவெளியா மாத்தல இருந்து ஒரு நெல் 100 நெல்லாக மாறுற வரைக்கும் பார்க்கிற முழுமையாக தெரிந்த விவசாயிகள் தலித் மக்கள் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியா முழுக்க முழுசா அவங்க விவசாய வேலை தெரியும், எல்லா வேலையும் தெரியும், ஆனா அவங்க விவசாயத்துக்கு நிலம் கிடையாது. அதான் பிரச்சனை. அப்ப விவசாயத்துக்கு நிலம் கிடையாது, விவசாய வேலை முழுமையா தெரியும், விவசாய வேலைக்கு அவங்களுக்கு சொந்தமா நிலம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க? ஒரு பண்ணையார் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் வச்சிருப்பாரு, அவர்கிட்ட போய் இவங்க வேலை பார்ப்பாங்க. முழு விவசாயியா இருக்கிறவர்களுக்கு விவசாயிகளுக்கு நிலம் கிடையாது, மாறாக விவசாயிய கொஞ்சம் போல தெரிஞ்சிருக்க நில உடைமையாளருக்கு சூப்பர்வைஸ் பண்றவங்க நிலம் இருக்குதுங்கிறது தான் இந்திய பிரச்சனை. அப்ப இந்தியாவில் உணவுகளுக்கு நிலம் சொந்தங்கிற கொள்கையை யார் தீவிரமா கொண்டு வந்த? கம்யூனிஸ்டுகள் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. ஆனா கம்யூனிஸ்டுகள் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா தலித் மக்கள் நிலம் கொடுத்தது முதலாளிக்கு. எப்படி? வெள்ளக்கார அரசு இங்க வருது, பிரிட்டிஷ்கார இங்க வந்ததுக்கு பிற்பாடு அவன் தான் முதலாளித்துவத்தை கொண்டு வரான். அந்த முதலாளித்துவம் தான் இங்க இருக்கிற பஞ்சமி மக்களுக்கு அப்படின்னு தலித் மக்களுக்கான நிலத்தை கொடுக்குறாங்க. எல்லாம் பேசுறாங்கல்ல, 1891 செங்கல்பட்டுல ஒரு மாவட்ட கலெக்டர் இருந்தாரு. அவர் முதலாளித்துவ கண்ணோட்டத்துல செய்யல, அவர் மனிதாபிமான இடத்துல செய்யறாரு. நல்ல மனுஷன் பாக்குறாரு, என்னடா தலித் மக்கள் இவ்வளவு உழைக்கிறாங்க, மாடை விட மோசமா உழைக்கிறாங்க, ஆனா அவர்களுக்கு உரிய நிலம் இல்லைங்கிறது இல்ல, அவர்களுக்குரிய உணவு இல்லைங்கிறது இல்ல, அவர்கள் மனிதராக நடத்தம் இல்லை. இந்த ஊர்ல கடுமையா உழைக்கிறாங்க, சாப்பாடு இல்ல, கஷ்டப்படுறாங்கிறத விட்டுருங்க. அதை தாண்டி கண்ணுக்கு தெரியாத ஜாதி தீண்டாமைங்கிறது இவங்களை மோசமா நடத்துதுன்னு அந்த ஆடு கண்ணீர் மல்கி பெரிய அறிக்கையை தயார் பண்ணி பிரிட்டிஷ் அரசு அனுப்புறாரு. அதை பார்த்த பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுது? அருமையான ஸ்கீமா இருக்குன்னு அது என்ன பண்ணுச்சு? நாடு முழுக்க அப்ளை பண்ணிருச்சு. இவர் மனிதாபிமானத்தில் பண்ணாரு, பிரிட்டிஷ் அரசு மனிதாபிமானத்தில் பண்ணல. அவன் எதுக்கு பண்ணா தெரியுங்களா? முதலாளிகள் நல்லா தெரிஞ்சுங்க, முதலாளிகள் நம்ம ஊர்ல இந்த பண்ணையாரோட நல்லவங்க தான். பண்ணையார் கொத்தடிமையை போட்டு என்ன பண்ணார்? சாப்பாடு கொடுக்க மாட்டாரு. முதலாளி தொழிலாளியா வச்சு கௌரவமா நடத்துவாங்க. தெரியுங்களா? மில்லுல வேலை பார்க்கிற ஒரு தொழிலாளிக்கும் கிராமத்துல விவசாய பார்க்கிற தொழிலாளிக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் முதலாளிக்கு தொழிலாளிக்கு வித்தியாசம். தொழிலாளிக்கும் இங்க இருக்கிற பண்ணைக்குள்ள வித்தியாசம். கௌரவமா இருக்கும் தொழிலாளி, முதலாளி நடத்துவான். முதலாளி என்ன பண்ணணும்? தனக்கு லாபம்னு தெரிஞ்சா அவன் தனக்கான சவக்குள்ள தோண்டுப்பான். லாபம் தான் அவனுக்கு முக்கியம். அப்ப பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுது? இவர் கொடுத்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இவ்வளவு பேர் இருக்கிறா, இவ்வளவு லேண்ட் வேஸ்ட் லேண்ட் சும்மா கிடக்கு, இவ்வளவு மனித உழைப்ப இதுல செலுத்தினா நமக்கு இன்னும் பொருள் விளைவிக்கும், நமக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். பிரிட்டிஷ் அரசு கணக்கு பண்ணி என்ன பண்றா? சும்மா கிடந்த தரிசு நிலத்தை எல்லாம் தலித் மக்கள் மீது எழுதி வச்சு இந்த உழைப்பை அதுல செலுத்தினாங்கன்னா அதன் மூலமா உற்பத்தி ஆகிற பொருளை நாம லாபம் செய்யலாம், விற்கலாம் என்பதற்காக பஞ்சமி நிலம் அப்படிங்கறத என்ன பண்றான்? அவன் தான் பிடிச்சு கொடுத்தான். இப்படிதான் என்ன பண்ணுது? தலித் மக்களுக்கான நில உடைமைங்கிறது வெள்ளக்காரன் வந்ததுக்கு பிற்பாடுதான் இங்க வருது. நல்லா தெரிஞ்சுங்க. லாபம் அப்படி வெள்ளக்காரன் செஞ்சது உங்களுக்கு எளிமையா புரியும் தான் சொல்றேன். நம்ம ஊர்ல தோழர் இங்க பாருங்க, தோழர் என்ன பண்றீங்க? இதெல்லாம் அப்புறம் புரியல, கொஞ்சம் அமைதியா இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு போக தயாரா இருந்த தோழர்கள்லாம் பெண்கள் எல்லாம் ஆர்வமா கேட்கறாங்க, விழா ஏற்பாடு பண்றவங்க தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எளிமையா சொல்ற, வெள்ளக்காரன் பண்ண விஷயத்துல நமக்கு நன்மை தான் பண்ணா, ஒன்றும் இல்லை. நம்ம ஊர்ல ரயில் வந்து இந்தியாவுக்கு முதல்ல ரயில் விடுறான் வெள்ளக்காரன். வெள்ளக்காரன் எதுக்கு ரயில் விட்டான்? ஐயோ பொள்ளாச்சியில் இருக்கிறவங்க இங்க இருந்து அவங்க மதுரை பழனி கோயிலுக்கு போக முடியல, வேளாங்கண்ணிக்கு போக முடியல, திருப்பதிக்கு போக முடியல, சென்னைக்கு போக முடியல, கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ரயில் விட்டானா? அவன் எதுக்கு விட்டான்? அவன் பயணம் பண்றதுக்கு விட்டான். இங்க இருக்கிற சரக்கு ரயில விட்டு இருக்கிற பொருளை எடுத்துட்டு ஆர்பர் போறதுக்காக கொண்டாந்து விட்டான். அது அவன் லாபத்துக்காக விட்டான். ஆனால் அவன் செய்த விஷயம் முதலாளித்துவத்துல அவனை அறியாமல் நமக்கு ஒரு லாபம் வந்துச்சு. என்ன பண்ணுச்சு? நம்ம மனிதனை அங்கீகரிப்பதற்கு இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு, முதலாளித்துவ கண்டுபிடிப்பு இந்தியாவில் ஜாதி வெறி பிடித்த சமூக அமைப்பில் ரயில் மகனை ஜாதி உடைச்சுக்கிட்டு சரசர சரசரசன்னு உள்ள புகுந்து
பூந்து என்ன பண்ணுச்சு, சொந்த ஊர்ல சொந்த கிராமத்துல தெருவுல வரக்கூடாது, என் பக்கத்துல நிக்க கூடாது, குளத்துல குடிச்சா உன் காலை உடைப்ப கொளுத்துவேன்னு கொடூரம் செய்த ஜாதி இந்துக்கள் தலித் மக்களை குடும்பம் பண்ணாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாம் அந்த ரயில் வந்து ரயில் அது ஊர்ல தான் வருது, ஊருக்குள்ள என் பக்கத்துல வராது தெருவுல வரான்னு சொன்னார்ல ஒரு ஜாதி இந்து. ரயில் வந்து விளக்கார ரயில் விட்டான், முதலியாருக்கு ஒரு ரயில், ஐயருக்கு ஒரு பெட்டி, அருந்ததிக்கு ஒரு பெட்டி எல்லாம் உள்ள ஒரே ரயில் ஏறுதா போடாட்டான். போய் ரயில் நின்னுது, தேவைதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். யாரு ரயில் வந்து நின்ன உடனே நம்ம ஊர்ல அருந்ததி முதல்ல போய் சீட்டை முடிச்சிட்டாரு, உட்காந்துட்டார், ஒரு சீட் ஏறி உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே என் தெருவில் வராத, என் முன்னால நடக்காத, தொலைச்சு போடுவேன், என் ஊர்ல வந்து ஏரியில வந்தீங்கன்னா குளத்துல குளிச்சினான்னு மிரட்டினாரு. அவரு அதுக்கப்புறம் வராரு 500 ஏக்கர் பொறுப்பாளர் வந்து பார்த்தா ரயில் ஃபுல்லா இருக்குது, ஒரு இடம் மட்டும் சீட்டு காலியாகுது. யாருன்னா அவர் ஊர்ல ஒருத்தர் உட்கார அறுத்ததியரு வந்தா காலம் உடைப்போன்னு சொன்னார். அவர் உட்காந்துக்க பக்கத்துல காலி இடம் இருக்குது. என்ன பண்றாரு இப்போ ஜாதி இருந்து, தம்பி போய் தள்ளி உட்காருப்பா உட்காந்துக்கிறேன். எது வெள்ளக்கார விட்ட ரயில், அவனுக்கு நோக்கம் ஜாதி ஒழிக்கிறது இல்ல. அப்ப என்ன பண்ணுது, அதுதான் பெரியாரின் பார்வை கொண்டு என்எஸ்கே எழுதினார். என்ன எழுதினாரு, ரயில் உள்ள வரும்போது மறையவரோடு பல்லு பறையரை ஏற்றி மத ஜாதி பேதத்தை ஒழித்திட்ட ரயிலே 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 பாட்டு எழுதினா பாத்தீங்க, அது புரட்சிகர பாத்திரம் ரயிலோட. நல்லா தெரிஞ்சுங்க, இன்னைக்கும் ரயில் ஜாதி இல்லாம தான் இருக்குது. ஆனா வர்க்க வேறுபாடு இருக்குது, சமூகத்தில் வர்க்க வேறுபாடு எப்படி இருக்குதுங்கிறதுக்கு ரயில் ஒரு சாட்சி. இப்ப கோயம்புத்தூர் வந்து ரயில் கிளம்புதுங்க. நான் சொன்ன மாதிரி ரயில்ல ஐயருக்கு முதலியாருக்கு செட்டியாருக்குலாம் கிடையாது. ஆனா என்ன பண்றது, கிளாஸ் கேட்டகரி இருக்குது. என்ன இருக்குது, அன்ரிசர்வ்ட் இருக்குது, ரிசர்வ் பண்ணல நான் ஏசி இருக்குது, தேர்ட் ஏசி இருக்குது, செகண்ட் ஏசி இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி இருக்குது. இந்த கேரக்டர் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி பாத்தீங்களா, பணம் கூடுதலா இருக்கிறவங்க அதுல போவாங்க, அப்புறம் செகண்ட் ஏசிக்கு போவாங்க, அப்புறம் தேர்ட் ஏசிக்கு போவாங்க. அதுக்கும் கம்மியா இருக்கிறவங்க ரிசர்வ் பண்ணி ஏசி இல்லாத பெட்டியில போவாங்க. அதுக்கு கீழே காசு கம்மியா இருக்கிறவங்க மட்டும் இல்ல, காசே இல்லாதவர்களும் பயணிக்கிற பெட்டி அது அன்ரிசர்வ்டு பெட்டி, எளிய மக்கள் போற பெட்டி. ரயில் எப்படி கிளம்புது, முதலியார் செட்டியாரு மண்ணியரு அருந்ததியர் கிளம்பல. என்ன பண்றது, வர்க்க வேறுபாடு, பணக்காரனுக்கு ஒரு பெட்டி ஏழைக்கு ஒரு பெட்டி நிக்குது. காசு இருக்கிறவன் எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் எந்த பெட்டியில காசு இருந்தா ஏறு, கையில காசு வாயில தோசை, ரயில் நிக்குது பாத்தீங்களா. இந்திய சமூக அமைப்பில் ஜாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த நவீன முதலாளித்துவத்தின் பல விஷயங்கள், சினிமா தியேட்டர், அது இதெல்லாம் ஜாதி வெறிகுண்ட சமூக மக்கள் தேவை தீர்மானித்து விடும் போது ஜாதி அச்சுலாக சேர்ந்து நிற்கிற விஷயம் பார்த்தீங்களா. ரயில் வெள்ளக்கார கொண்டு வந்த ரயில், அவனுக்கு லாபம் இருக்கலாம், அவன் அறியாமல் இந்தியா ஜாதி வெறிகுண்ட இந்தியாவில் ஒரு புரட்சிகர பாத்திரத்தை வெள்ளைக்காரனோட நிர்வாகம் கல்வியும் ரயிலும் எப்படி செஞ்சதோ அது போல்தான் பஞ்சமில் செஞ்சு. இவ்வளவுதான் சிம்பிள். வெள்ளக்காரனுக்கு அவனுக்கு நோக்கம் இல்ல. ஆனா இங்க இருக்கிற எப்படி கொள்ளையடிக்கிறது வெள்ளக்காரனோடவும் உள்ளூர்காரன் அதோட மோசமா. அப்பா வெள்ளக்காரோட பங்களிப்பு சிறப்பானதாக தெரிவதற்கு அது முக்கிய காரணமா இருக்கு. அச்சா அதுக்கப்புறம் இப்ப நிலம் நில உடைமை குறித்து நம்ம பேசுறோம். நிலம் ரொம்ப முக்கியம் தான். நிலத்துக்காக நம்ம போராடுறோம். அதுக்காக தான் பஞ்சமி நிலம் கொடுத்தா வெள்ளக்காரன். அதையும் என்ன பண்ணிட்டாங்க, வாங்கி வச்சுட்டாங்க. அப்போ ஜாதி ஒழியணும் அப்படிங்கிறதுல அடுத்த கட்ட நிலம் இருக்குது, கல்வி இருக்குது, அதிகாரம் இருக்குது. நிலம், கல்வி, அதிகாரம் இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தா ஜாதி ஒழிஞ்சிருமா, திண்டாமை ஒழிஞ்சிருமா, தலித் மக்கள் மேல வந்துருவாங்களான்னு கேள்வி கேட்டா அதுவும் இல்லை. அதான் அம்பேத்கர் ஆய்வு தெளிவா சொல்றாரு. அம்பேத்கரும் பெரியாருக்கும் தெரியாதது ஒண்ணும் இல்ல. திரும்ப திரும்ப எப்படி சொல்றாரு, நல்லா சொல்றது கேட்டுங்க. நமக்கு நிலம் இருக்குது. இப்போ நல்லா ஏன் நிலம் நிலம் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம சொன்னோம்னா, நம்ம ஊர்ல அண்டி வாழணும். ஒரு ஜாதி இந்த 500 ஏக்கர் வச்சிருக்கிறாருன்னா அவர் கொடுத்தாதான் சாப்பாடு. அப்ப அவர் எவ்வளவு வன்கொடுமை செய்தாலும் அதை நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவரை விட்டு வெளியே வந்துட்டா நம்ம கிட்ட சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. அப்ப நம்ம வேலை வாய்ப்பு சாப்பாடு எல்லாமே அவர் சார்ந்து இருக்கிறதுனால அவர் என்ன வன்கொடுமை செய்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால நிலம்னு நமக்கு ஒண்ணு இருந்துட்டா இந்த வன்கொடுமையிலிருந்து வெளியே வந்துடலாம் என்கிற அந்த நிவாரணத்தை நிலம் தருகிறது. ஆனால் அது தீண்டாமையும் ஜாதி ஒழிச்சு. நல்லா தெரிஞ்சுக்க, தமிழ்நாட்டு சமூக அமைப்பை 3 பிரிவா ஜாதி உறுப்புல பிரிக்கலாம். தலித் மக்கள் மீது வன்முறை நடத்துறதுல வட மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா அங்க இருக்கிற தலித் மக்கள் மீது வன்முறை நடத்துற ஜாதி நில உடைமை ஜாதி அல்ல. இன்னும் சொல்ல போனா தலித் மக்களை விடவும் வறுமையில் இருக்கிற நிலமற்ற பல சாதி வசதியா இருக்கிற தலித் மக்கள் மீது வன்முறை எடுத்தது நிலம் வந்து பிரயோஜனம். தென் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா நிலவுடைமை சமுதாயமாக தலித் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீது கொடூர வன்முறை நடத்துற ஜாதி பார்த்தீங்கன்னா அவர்களை விட பொருளாதாரத்தில் பின்தங்கி வறுமையில் வேலை வாய்ப்பில் ஒண்ணும் இல்லாதவங்க தான் என்ன பண்றாங்க, கொடுமையான வன்முறை.
அப்ப நிலம் இருந்தும் வட மாவட்டத்திலையும் தென் மாவட்டத்திலும் தலித் மக்கள் மீது வன்முறை நடத்துது. வன்முறை நடத்துற ஜாதி பாத்தீங்கன்னா வசதியான ஜாதி கிடையாது, நிலவுடைமை ஜாதி கிடையாது. இன்னும் சொல்ல போனா தலித் மக்களோட பொருளாதாரத்துக்கு மிக பின்தங்கிய பல சாதிகள் தலித் மக்கள் வன்முறை நடத்துதுன்னா அப்ப என்னது, பணமோ அதிகாரமோ மற்றது இருந்தா பணமோ அல்லது நிலமோ இருந்தா மட்டும் தீண்டாமை ஒழிஞ்சிடாது, ஜாதி வன்முறை மாறிடாது. ஆனா மேற்கு மாவட்டம் மட்டும்தான் வித்தியாசம். மேற்கு மாவட்டத்தில் அருந்ததி மக்களோட துயரம் ரொம்ப கொடுமையானது. மேற்கு மாவட்டத்தில் தலித் மக்கள் மீது வன்முறை நடத்துற சாதி நில உடைமை சாதியாக 3 பகுதி இது மட்டும் தான் இருக்குது. அப்ப நிலம் வந்துட்டா மட்டும் மாறுதான்னா அது இல்ல. அப்ப கல்வி வந்துட்டா மாறுதா, படிச்சுட்டா மட்டும் விட்டுறானா, படிச்சு அதிகாரத்துக்கு போயிட்டா விட்டுறாங்களா, அதிகாரத்துக்கு போய் கலெக்டர் ஆட்ட மட்டும் மரியாதை கொடுக்குறானா, அது வந்து கலெக்டர் ஆகிறது போறது நம்ம ரைட்ஸ் அப்படி இருந்தா மட்டும் அது ஒத்துக்கிறானா மரியாதை கொடுக்குறானா கிடையாது. ஒரு ஆபீஸ்ல ஒரு தாசில்தார் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தலித், அவர்கிட்ட ஒரு பியூன் இருக்கிறாரு, அவர் ஒரு ஐயர்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பியூர் வந்து ஐயர் தலித் அல்லாதவர். அந்த இடத்தில் ஒரு தாசில்தார் கிட்ட, தலித்தா இருக்கிற தாசில்தார் கிட்ட ஒரு பியூனா இருக்கிறவரு வறுமையில் இருக்கிறாரு, என்ன பண்றாரு, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாரு, அதிகாரத்தில் கம்மியா இருக்கிறாரு, தாசில்தார் போல பணிவா தான் நிற்பார். அங்க ஆபீஸ்ல 2 பேரும் ஒரே ஊர்னு வச்சுங்க, பொள்ளாச்சியில வேலை பார்க்குறாங்க. கிராமம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்குள்ள கிராமத்துல தாசில்தாருக்கும் தாசில்தார்கிட்ட பியூனா இருக்கிற ஜாதி இந்துக்கும் ஒரே ஊர். இப்ப 2 பேரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஊர்ல எந்த பவரும் அவர் கிடையாது. ஊருக்கு போயிட்டாருன்னா வறுமையில் இருக்கிற பியூனு ஒரு தாசில்தாரோட பவர் ஆயிடுவாரு, தாசில்தாரா இருக்கிற ஒரு தலித்து பியூனை விட கீழே ஆயிடுவார். உண்டா இல்லையா சொல்லுங்க? எப்படி அதிகாரம் நமக்கு மாறுதா? கிடையாது. இன்னும் சொல்ல போனா வறுமையில் இருக்கிற அடுத்த வேலை சோத்துக்கப்படுற ஒரு ஜாதி இருந்து ஊர்ல எங்க வேணுமாலும் போவார், களத்துல குளிப்பார், கோயிலுக்கு போவார், எல்லா இடத்துக்கும் போவாரு. அதிகாரம் கொண்ட ஒரு கலெக்டர் தலித்தா இருந்தாருன்னா ஒரு பியூன் போற இடத்த எல்லா இடத்துக்கும் அவரோட போயிட முடியாது. ஜாதி அவ்வளவு மோசமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அடிமைகள் மத்தியில் ஜாதி நல்லா தெரிஞ்சுங்க. உலகம் முழுக்க அடிமைத்தனம் பேரு தீண்டாமை. அதை திருப்பி நம்ம ஆளுங்க போட்டு குழப்பறாங்க. அடிமைத்தனம் என்பது உலகம் முழுக்க இருக்குது, இந்தியாவிலும் அடிமைத்தனம் இருக்குது. இங்க அடிமைத்தனம் மட்டுமல்ல, தீண்டாமை. அடிமைகள் எல்லோரும் சமமாக இல்லைங்கிறத தெரிஞ்சுங்க. அடிமைகளுக்குள்ளாரும் ஜாதி இருக்கிறது. அடிமை ஒடுக்கப்பட்டது வேற, தீண்டாமைங்கிறது வேற. ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற எல்லா மக்களுக்கும் தீண்டாமை கிடையாது தெரிஞ்சுக்க. அடுத்த வேலை சோத்து கஷ்டப்படலாம், பண்ணையார் கொடுமைப்படுத்தலாம், கூலி வேலை பார்க்கலாம், வறுமையில் இருக்கலாம், வாழ்க்கையில் இருக்கலாம், சாட்டையில் கூட வாங்கலாம், ஆனா அவர்கள் தீண்டாமை. அதே இடத்துல ஒரு செங்கல் சூழல 3 அடிமைகள் வேலை பார்க்கறாங்க. 3 அடிமைகள் 2 அடிமைகள் வேலை பார்க்கறான்னு வச்சுங்க. ஒருவர் தலித்து, இன்னொரு அடிமை தலித் அல்லாதவர். அந்த 2 அடிமை ஒண்ணும் கிடையாது. இவங்க 2 பேர்ல நடத்துறவரு இவருக்கு 2 ரூபாய், அவருக்கு 2 ரூபாய் சம்பளம் கொடுத்தாருன்னு வச்சுக்கல. 2 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு தலித் அல்லாதவர் தன்னை போலவே 2 ரூபாய் சம்பளம் வர தலித்தை விட உயர்வாக கருதுவார் என்கிற இந்த ஜாதி உளவியல் உலகத்திலும் எங்கும் இல்லாத உண்டா இல்லையா? அது ஏங்க 5 ரூபாய் வாங்குற சம்பளம் வாங்குற தலித்த 1 ரூபாய் சம்பளம் வாங்குற தலித் அல்லாதவர் தன்னை விட இழிவா கருதுவார். அதை விட ஏன் சொல்றேன், ஒரு முதலாளியாக ஒரு தலித் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு தொழிலாளியாக ஒரு தலித் அல்லாதவர் இருக்கிறார்னா பிறப்பில் அந்த முதலாளியோட நான் தான் உயர்வான மனநிலை இருக்கு பாருங்க, அதுதான் தீர்மானிக்குது. இன்னும் நெருக்கி சொல்றேன், இந்தியாவில் நில உடைமை இல்லாத சாதிதான், நில உடைமை இல்லாத ஒரு சாதிதான் சாதியை தூக்கி பாதுகாக்கிறது. அது பார்ப்பனியம். பார்ப்பனியம் நிலம் கிடையாது, அதிகாரமும் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஆனா அவர்கள் தான் எல்லாத்துக்கும் மேல் இருக்கிறார்கள்னா நில உடைமை, அதிகாரம், பொருள் 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 சேர்த்த விஷயம் எல்லாம் கிடையாது. பார்ப்பனியம் சாதி ஐடியாலஜியில் அது அதிகாரத்துக்கு மேல இருக்குது. அது என்ன பண்றது, பணத்துக்கு மேல இருக்குது. இது ரொம்ப முக்கியம். அப்ப சாதி ஒழிவதற்கு என்ன முக்கியம்? நீங்க எதை வெட்டினாலும் அதுக்குள்ள இருக்கும். ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர்கள் தலித் மக்கள் சொல்லக்கூடாது. ஒடுக்குமுறைக்கு உள்ளார எல்லாருக்கும் ஒடுக்குமுறை இருக்கும். ஒடுக்குமுறை உள்ளார மக்கள்ல தீண்டாமை எல்லாருக்கும் கிடையாது. ஒடுக்கப்பட்டவர்கள் என்பது வேறு, ஒடுக்கப்பட்டவர்களுக்குள்ளார தலித் மக்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கூடுதலாக தீண்டாமையும் இருக்கும். 2 பேரும் ஒண்ணும் கிடையாது என்பது உலகத்தில் இருக்கிற ஒடுக்குமுறைக்கும் இங்க இருக்கிற விஷயத்துக்கு வேற. அது மட்டும் இல்ல, கருப்பர் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனை ஐம்புலன்ல இருக்குது. வெளியில நீங்க பார்த்தா உணர்ந்துக்க முடியும். ஒருத்தர் கருப்பா இருக்கிறான் பார்த்தா வெளியே தெரியுது, அதனால அவன் இழிவுபடுத்துறான். ஆண் பெண் பேதம் இருக்குது, புறத்துல தெரியுது, அதனால அடிமைப்படுத்துறான். உயர்ந்தவன் தாண்டவன், பணக்கார ஏழைங்கிற வித்தியாசம் வெளியில இருக்குது, ஐம்பொருள்ல உணர முடியுது, அதனால இருக்குது. இதெல்லாம் அறிவியல் ரீதியாக இருக்குது. அது கூடாதுன்னு நம்ம சொல்றோம். மாறாக ஜாதி என்பது அப்படி கிடையாது. ஜாதிங்கிறது எப்படி தெரியுமா, இந்த ஐம்பொருள்களை உணரவே முடியாது. கேட்ட சொல்லுங்க, அப்படி ஒண்ணு கிடையாது. இல்லாத ஒன்றுதான் இங்க எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. இந்த மோசடியை உணர்ந்த 2 தலைவர்கள் தான், ஒருவர் தலைவர் அம்பேத்கர், இன்னொரு தலைவர் தந்தை பெரியார். அதனால்தான்
அப்ப நீங்க நில உடைமைக்காக நம்ம போராட நல்லா தெரிஞ்சுங்க. பெரியார் அம்பேத்கரோட அரசியல 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு என்ன தெரியுமா? ஜாதி ஒழிப்பு அவங்களுக்கு லட்சியம். ஜாதி ஒழிப்புக்காக என்ன பண்றது? ஜாதி ஒழிப்புக்காக நம்ம போராடி ஜாதி எல்லாம் ஒத்து அதுக்காக புரட்சி எல்லாம் செஞ்சு ஜாதி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் அப்படின்னா அது வந்து நம்ம நீண்ட கால திட்டம். அப்ப ஜாதி ஒழிக்கிற வரைக்கும் தலித் பகுதி அடிமைத்தளத்தில் இருக்கிறதா? அப்ப தலித் அல்லாத மக்கள் கல்வி படிக்காம அப்படியே இருக்கிறது, புரட்சி வர வரைக்கும் பாப்பாளி அதிகாரத்தில் இருக்கிறது. இதான் அதோட லாஜிக். அப்ப பெரியார் அம்பேத்கர் தீர்க்கமா யோசிக்கிறாங்க. புரட்சி வந்து ஜாதி எல்லாம் ஒழிஞ்சு அதுக்கப்புறம் போற வரைக்கும் இங்க பார்ப்பன அதிகாரமே இருக்கட்டும் என்பதை மறைமுகமாக சொல்லுகிற வேலையாத்தான் இருக்கிறது. இந்தியா முழுக்க இருக்கிற அப்படிதான் கம்யூனிஸ்டுகள் அப்படிதான் கையாண்டாங்க. பெரியார் அம்பேத்கர் வந்தாங்க. ஏதோ ஒரு வகையில் மத மாற்றத்தை சொல்லும் போது மதம் மாறினா மட்டும் முடிஞ்சுமா? மதம் மாறினா மட்டும் ஜாதி ஒழிஞ்சிருமாங்கிற கேள்வி ஜாதி ஒழிப்புக்கு ஆதரவாக இருப்பதை விடவும் அது இந்து மதத்தை பாதுகாக்கிற கருத்தாக. ஜாதி ஒழிதா இல்ல மதம் மாறினா ஒழிக்கே வழியுது. இந்து மதத்தை விட்டு வெளியேறன்னு ஒருத்தர் சொல்றான், மாறினா ஜாதி ஒழிஞ்சிருமான்னு கேட்பது RSS அர்ஜுன் சம்பத் ராமகோபால் என்ன கேட்கிறார்களோ அதையே இன்னொரு புறத்தை என்ன பண்றது? ஜாதி ஒழிஞ்சா கேட்கிறாங்கிற முற்போக்கு வளத்தில் கேட்பது. ஜாதி மதம் மாறினால் ஜாதி ஒழியாது கூட வச்சுப்போம், மதம் மாறினா உங்களுக்கு ஏன் மதம் மாறணும்? இந்து மதத்திலிருந்து வெளியேறி போவது என்பது ஏதோ ஒரு வகை வெளியேறி போவது ஒரு மாற்றமாக, சமூக மாற்றமாக, புரட்சி மாற்றமாகத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் திரும்ப சொன்னார். அப்ப ஜாதி ஒழிப்பில் நல்லா தெரிஞ்சுங்க, இதெல்லாம் ஆய்வு பண்ணித்தான் நில உடைமை எல்லாத்துக்குமே இருக்குது. அப்ப இது எது தீர்மானம்? ஏன் இருக்கிற மதத்தை விட்டு இந்து மதத்துக்கு எதிராக அம்பேத்கர் பேசணும்? திரும்ப நாம ஒண்ணும் இல்ல, கடவுள் கோயில்ல போய் வழிபடுறதுல இருக்குதாங்க. வழிபடுறதுல இருக்குதா? நம்ம எல்லாம் ஒரு ஆடி மாசம் வருது, இந்த புரட்டாசி மாசம் வருது, ஆடி மாதம் திருப்பதியில் லட்டு கொடுத்தாங்க, பிரச்சனை ஓடுது இல்ல. மாட்டுக்கறியில் லட்டு கொடுத்தா கூட அது மாட்டு மூத்திரம் தெளிச்சு சரி பண்ணிடுறாங்க. இங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. இது எதுல இருந்து வருது? எதுல இருந்து வருது? இது பொருளாதார ஏற்பாட்டுல வருதா இல்ல நிலம் சார்ந்து வருதா? எதுல இருந்து வருது இந்த கண்ணோட்டம்? இது ரொம்ப முக்கியமானது. அப்போ என்ன சொல்ல, நாம் வழிபாட்டு முறைக்கு தான் போறோம். இந்து மதத்துக்குள் நம்ம வழிபாட்டு முறைக்கு தான் போறோம், வழிபாட்டுக்கு தான் போறோம். உள்ள விட மாற்றான்னு சொல்றவன் நம்மளோட பணக்கார கிடையாது. உள்ள விட மாற்றான் சொல்றவன் பொருளாதாரத்தில் நம்மளோட ஒடுக்குமுறைக்குள்ளான உள்ள விட மாட்டான். இது எந்த சிக்கல் இருக்கு? அப்ப என்ன சொல்லுதுன்னா, இந்து சமூக அமைப்பு ஜாதியில் அந்தந்த ஜாதியின் கடமையாக கட்டமைக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ஜாதி தான் தலித் மக்கள் மீது வன்முறை நிகழ்த்தும் கிடையாது. எந்த ஜாதி நிகழ்த்தும் அந்த செய்தி சொல்லி முடிச்சிருக்கேன். தலித் மக்கள் மீது வன்முறை நிறுத்துற ஜாதி இந்த ஜாதி தான் கிடையாது. பொருளாதாரத்தில் உயர்ந்த ஜாதி, நிலவுடைமை ஜாதி அப்படிலாம் கிடையாது. எந்த ஜாதி தலித் மக்களை விட ஒரு பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிறதோ அந்த ஜாதி தலித் மக்கள் மீது வன்முறையை நிகழ்த்தும். அது எந்த ஜாதியாக இருந்தாலும் பார்ப்பனர்கள் ஏன் அதை நிகழ்த்துவதில்லை என்றால் அவர்கள் பெரும்பான்மையா இல்லை இருந்தா பண்ணும். அப்ப என்னன்னா, ஜாதி இந்து சமய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, இந்த சிஸ்டம் மாறி வரும். தெரியுங்க, முதலாளித்துவ சமூக அமைப்பில் தொழிலாளர்கள் தனக்கு மேல் உள்ள வர்க்கத்தை எதிர்க்கிற விஷயம். ஆனா ஜாதி சமூகத்தில் அப்படி கிடையாது. ஜாதி சமூக அமைப்பில் தனக்கு கீழே உள்ளவன் மேல வராம பார்த்துக்கிற சிஸ்டம். வசதி குறைந்தவனே வசதியா இருக்கிறவனே தனக்கு இணையா பார்க்க கூடாதுங்கிற கண்ணோட்டம் இருக்கு. பாத்தீங்களா? இது உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு மோசமான முடிச்சு. அதனால்தான் தலைவர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு, நாம் கிராமம் நல்லா இருக்க இந்தியாவுக்கு இந்திய அடையாளமா இருக்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு தெரியுங்களா? இந்தியா முழுக்க இந்த பொள்ளாச்சி சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல ஊரு வேறு சேரி வேறுன்னு எப்படி இருக்குதோ அது உத்தரப்பிரதேசத்துல அதே மாதிரிதான் இருக்குது, மாறல. இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்குது. அப்போ ஊர் வேறு சேரி வேறு இருக்குன்னா, சேரி என்கிற பகுதி எதற்காக இருக்குன்னா அவர்களுக்கு சொந்த வாழ்க்கை கிடையாது. அவர்களுக்கு என்ன தெரியுமா, ஊர்ல இருக்கிற மக்களுக்கு வேலை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான். அவர்கள் சொந்த வாழ்க்கையோ சொந்த விஷயமோ கிடையாது. அவங்க வீட்டுல போய் மாட்டை குளிப்பாட்டணும், ஏறு உள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இவங்களுக்கு வெறும் சோறு போட்டணும். இந்த செட்டப் இருக்கு பாத்தீங்களா? அப்ப திரும்ப திரும்ப என்ன பண்ணுதுன்னா, இந்து மதம் மீண்டும் மீண்டும் சாதியை பாதுகாத்து என்ன பண்றது, கீழே இருக்கிறவங்க மேல வராம தடுப்பதற்காக இந்த படிநிலையை ஒவ்வொரு சாதி மெஜாரிட்டியா இருக்கிற எந்த சாதி அது வறுமையில் இருந்தாலும் அந்த ஜாதி தர்மபுரியில் நடந்த வன்முறையில் அதுதான். ஏன் இப்ப உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் யார் கேஸ் போடுறா? பார்ப்பனரா கேஸ் போடுறாங்க. உள்ஒதுக்கீடு விவகாரம் வருது இல்லைங்க. அந்த உள்ஒதுக்கீடு விவகாரத்துக்குள்ளார இந்த கேஸ் போடணுங்கிற எண்ணம் எதுக்கு வருது? அதுல இன்னொரு விஷயம், டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணான்றாங்க. எங்கள் இடஒதுக்கீடு அருந்ததியர் பறையரோட சேர்த்து சொல்லாத, நாங்க வேற எங்களுக்கு இடஒதுக்கீடு எடுத்துன்னு சொல்ற அவரு எனக்கு இடஒதுக்கீடு வேணாங்கிறவரு அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தா அது கொடுக்காதுன்னு கேஸ் போடுறாரு. என்னங்க நியாயம்? உனக்கு தான் இடஒதுக்கீடு வேணாங்கிறீங்க,
ஆனா அருந்ததிமாருக்கு எதுக்கிறதுக்கு மட்டும் 70க்கு ஏன் போற கேஸ் போடுற? அப்ப என்னன்னா இது கிருஷ்ணசாமியோட பிரச்சனையோ இன்னைக்கு கேஸ் போறோட பிரச்சனையோ இந்த ஜாதி சிஸ்டம் இயங்கும் தன்மை அப்படிதான் இயங்குகிறது. தனக்கு கீழ் உள்ளவர்கள் தனக்கு சமமாக வந்துடக்கூடாது என்பதில் ஒடுக்குமுறை அதற்கும் கீழே உள்ள ஒடுக்குமுறையா இருந்தாலும் அதை பாதுகாக்கிற சிஸ்டம் தானே தவிர தன்னை மரியாதையாக நடத்துகிற ஜாதியை என்ன பண்றது? தன்னை மரியாதை நடத்துற ஒரு ஜாதிக்காரரை இழிவாக பார்ப்பதும் தன்னை இழிவாக நடத்துற ஒரு ஜாதிக்காரரை மரியாதையா பார்க்கிற இந்த உளவியல் தான் ஜாதி சிஸ்டத்தின் உளவியல்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதை புரிந்த தலைவர் தான் தலைவர் அம்பேத்கர், தலைவர் பெரியார். அதனாலதான் என்ன சொன்னாரு, இதெல்லாம் இருக்கலாம், நீங்க சுத்தி நில உடைமை அதெல்லாம் வந்துட்டு கிராம தெய்வம், நம்ம இந்து தெய்வம், அதுக்குள்ளே திரும்ப போலாம். ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாலே பாய் ஒழிச்சுதானே இருக்காரு, முஸ்லீம் ஒழிச்சுதானே இருக்காரு. அதுல ஜாதி இல்லையான்னு கேட்பது அது முஸ்லீமை கேள்வி கேட்கறது இல்ல, இந்து மதத்தை ஜாதியை பாதுகாப்பு. இதுல இருக்கிற தீவிரத்தன்மை நேற்று வரைக்கும் இருந்தாரு, இன்னைக்கு அவர்கிட்ட இல்ல. அவர்கிட்ட லப்ப இருக்கிறாரு, அது இருக்கிறாருன்னு சொல்ற விளக்கு எது தெரியுமா? பார்ப்பனத்தை பாதுகாப்பது, இந்து மதத்தை பாதுகாப்பது. அது இது கிடையாது. இன்னொன்னு என்ன தெரியுமா? அதை சொல்லுவதன் மூலமாக மிக மோசமான மிக தீவிரமான இந்த ஜாதி சிஸ்டத்தை ஜஸ்டிஃபை பண்றதா பாருங்க. அப்ப முஸ்லீம் தரப்புல மற்ற மதத்துக்கு கிறிஸ்துவத்துக்கு மானோட ஜாதி இருக்குது. முஸ்லீமா ஒருத்தர் மாறினா அவர் என்ன ஜாதினே தெரியலங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி மாதிரி என்ன ஜாதி தெரியல. ஜாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போரே நம் கண் முன்னால் ஜாதிய லெப்ட் ஹேண்ட்ல பாய்க்கு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்களா இல்லையா? அந்த விஷயம் எப்படி நடந்தது அது கருத்துல எடுத்து அதைத்தான் பெரியார் சொன்னாரு. எனக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, ஐயா என்னால சாமியெல்லாம் கும்பிடாம இருக்க முடியாது, ஆனா எனக்கு தீண்டாம இருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்கிறாரு. அவர் கேள்வி நியாயம் தானே, பெரியார் சொல்றாரு. அப்ப ஜாதி சாமி கும்பிடுற எல்லா பயிலுக்கும் தீண்டாம இருக்குதா? அப்ப தலித் மக்கள் மட்டும் இழிச்ச வாங்கிங்களா? அவங்க மட்டும் கடவுள் இல்லைன்னு சொல்லி புரட்சி பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வரணும்னா அது நியாயம் கிடையாது சொல்லிட்டு தான் பெரியார் என்ன சொல்றாரு, அப்படின்னா நீ வா, உனக்கு இடைக்கால நிவாரணமாக சொல்றேன். நீ உனக்கு கடவுள் நம்பிக்கை வேணும், அதே சமயத்துல உனக்கு தீண்டாமை வேணாம். சின்னதாச்சின்னு சொல்றான் வேணான்னு சொன்னா உன்னை காலையில ஏயின்னு கூப்பிடுறான்ல, நீ மத்தியானம் முஸ்லீமா மாறிட்டா காலையில உன்னை ஏயின்னு கூப்பிட்டுவேன், சாயங்காலம் பாயின்னு கூப்பிடுவேன். பிராக்டிகலா தரையில கால் போட்டு இது ரொம்ப இயல்பான. நம்ம என்ன சொல்றோம்னா ஆய்வுகள் இருக்கட்டும், வாழ்வியல் ஒரு ஆய்வு இருக்கு, கண் முன்னால பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டு கிராமங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க, தலித் மக்கள் மீது வன்முறை எடுக்கிற கிராமங்கள்ல அந்த கிராமத்தில் இஸ்லாமிய மக்கள் இருந்தாங்கன்னா அந்த கிராமங்களில் தமிழகத்தில் எங்கேயுமே தலித் மக்கள் மீது வன்முறை நடப்பதில்லை தெரியுமா உங்களுக்கு? டீ கடை ஒரு முஸ்லீம் வச்சிருந்தாருன்னா அங்க ஜாதியத்துக்கும் ஒரே கிளாஸ் தான், தலித்துக்கும் ஒரே கிளாஸ் தான் கிராமத்தில் முஸ்லீம் விற்கிற டீ கடையில. இது கண் முன்னால் நடக்குது. இது ஒரு புரட்சிகர விஷயம் தான் ஜாதி சமூகம் சேர்த்து பார்க்கும்போது. அதனால தான் என்ன பண்ணாங்க, ஜாதி ஒழியணும்னா தலைவர் அம்பேத்கர் சொன்னார், என்ன சொன்னார்? இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன். இந்த இந்து மதம் என்ன ஜாதி இந்துக்களுக்கு அடிமையாகும், ரொம்ப கூனி குறுகி பாதுகாத்தது. இதிலிருந்து வெளியேறுவதுதான் இதற்கு தீர்வு என்கிற விடத்தை தீவிரமாக அம்பேத்கர் பேசினாரு. அம்பேத்கரை பேசினால் பௌத்தத்துக்கு போறமோ இல்லையோ, பௌத்தத்தின் முன் நிபந்தனையாக அம்பேத்கர் எடுத்து சொல்றாரு. கடைசியில தான் மாறினார். ஏன் கடைசியில மாறினார்? 56 சொன்னார் கோவர். எதுக்கு மாறினார்? முதல்ல மாறிக்கல. அவர் சிறு வயதுல இருந்து அம்பேத்கர் புத்தர படிக்கிறார். ஏன் புத்தர சிறு வயதுல இருந்து படிச்சு ஆய்வு பண்ணி அவர் எதுக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு முஸ்லீம் மதத்துக்கு போறேன்னா, கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதத்துல ஜாதி கொடுத்து ஜாதி கொடுத்தாரு கருத்து அதுல இல்ல. புத்தர் மட்டும்தான் வரிக்கு வரி பதில் சொன்னார், வேதம் பார்ப்பனித்துக்கு. அதனால அதை தேர்ந்தெடுத்து வைக்கிறார். இதுதான் அதற்கு காரணம். அதனால் நீ பௌத்தத்துக்கு மாறுவதற்கு முன்னால் நான் இந்து அல்லன்னு அம்பேத்கர் சொன்னாரு. இந்து கடவுளை வணங்க மாட்டேன்னு அம்பேத்கர் சொன்னாரு. அம்பேத்கர் பெயரை சொன்னால் எந்த இந்து அடையாளம் இல்லாமல் தான் ஒரு அம்பேத்கர் பெயரை சொல்லணுமே தவிர பௌத்தத்துக்கு மாறுவது என்பது அது வெறும் பிழைப்புவாதமா மாறிடும். தலைவர் அம்பேத்கர் சொன்ன செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நான் இந்து அல்ல, இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு தலைவர் அம்பேத்கர் சொன்னார். நமது அருமை தலைவர் மாரிமுத்து தலைமையில் இனி அதற்கான நமது ரைட்ஸ் எடுத்து போனோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தமிழ்நாடு மாநில அமைப்பாளர் மண்ணுரிமை போராளி மாரிமுத்து அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். தோழர் மன்னிக்கணும், நம்ம தோழர் மாரிமுத்துக்கு முன்னால் ஒரு செய்தி. நம்ம தோழர் கோவன் பேசும்போது 2 விஷயம் சொன்னாரு. அம்பேத்கர் RSS இவங்கள்டெல்லாம் போய் பார்த்தார் அப்படின்னு சொல்லி. அவர் அப்படி போகல, மாறாக மதம் மாறுவேன்னு அவர் கோரிக்கை முன் வச்ச போது போகாதீங்கன்னு சொல்வதற்கு அவங்க தான் அவங்க கூட வந்தாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, பெரியாரை ஜீரணிக்க முடியல, அம்பேத்கரை ஜீரணிச்சுட்டாங்கிறதும் அது அம்பேத்கர் சரியா புரியாத கண்ணோட்டம் தான். ஏன்னா அம்பேத்கர் என்பது இடஒதுக்கீடு கொண்டு வந்து இந்தியா முழுக்க இருக்கிற தலித் மக்களின் கோடிக்கணக்கான தலித் மக்களின் தலைவராக அடையாளம் பெற்றார். பெரியார் எப்படி இருந்தாருன்னா பகுத்தறிவு கடவுள் மறுப்பு பேசி அவர் ஏற்றுக்கொண்ட தலைமை பாத்தீங்கன்னா அந்த தலைமை முழுக்க பெரியாரை தலைவராக எடுத்து திராவிட கழகத்துல பெரியார் இயக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு இந்து அவங்களை கன்வெர்ட் பண்ண மாற்றவே முடியாது. அப்ப பெரியாரோட தலைமை 2 லட்சம் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, அவர் தலைவராக ஏத்துக்கிட்டாங்கிறதுனால பெரியாரை
பயன்படுத்தி இங்க யாரையும் ஏமாற்ற முடியாது, குறைவா இருக்குது. மாறாக தலைவர் அம்பேத்கர் பெரியாரை போலவே வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை பார்ப்பதுக்கு பதில் சொல்லுவாரு. அவர் ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, அவரை என்னை போன்ற கோவனை போன்ற நம்ம தோழர் மாரிமுத்து போன்ற மட்டும் ஆதரிக்கல. அம்பேத்கர்னு ஒருத்தரை மட்டும் எனக்கு தெரியும், அவர்தான் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு பெற்று தந்த தலைவர்னு கோடிக்கணக்கான இந்து இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் அவரை வணங்குகிறார்கள். தன் சாமி பாடத்துல பக்கத்துல வச்சு பாத்தீங்களா, அவர்களை ஏமாற்றுவதற்காகத்தான் அம்பேத்கரை திருப்பி திருப்பி பயன்படுத்துறாங்கிற செய்தி நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் இந்த அர்ஜுன் சம்பத் ஆள் என்கிட்ட கேட்டாரு, அம்பேத்கர் இந்து மதத்துக்காக ஆதரவா பேசுறாரு சொன்ன போது நான் பதில் பேசும்போது அது மறுக்கல. நான் என்ன சொன்னேன்னா, ஆமா அவர் சொன்னது சரிதான். அதே மாதிரி காஞ்சி சங்கராச்சாரிய சந்திரசேகர சாமிகள் சொன்னாரு, இந்து மதம் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படாது, இந்து மதம் ஒழிஞ்சாதான் தீர்வுன்னு சொன்னாருன்னு சொன்ன உடனே அவர் சண்டைக்கு வந்தாரு. எனக்கு இங்க சொன்னார் சங்கராச்சாரி, ஏங்க போய் சொல்றீங்களாரு, அம்பேத்கர் இந்து மதம் இருந்தாதான் என்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாரோ அதுக்கு மறுநாள் சொன்னாருன்னு சொன்னேன். நன்றி, வணக்கம். சிறப்பு வாய்ந்த மக்கள் விடுதலை முன்னணி முன்னெடுக்கின்ற போராட்டங்களில் ஒரு பகுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மண்ணுரிமை மீட்பு அணிவகுப்பு பொதுக்கூட்டம் என்ற தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய தலைவர் பொள்ளாச்சி நகர செயலாளர் அருமைமிகு ஜோசப் ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இரவு பகல் பாராமல் உண்டாமல் கண் துஞ்சாமல் ஓய்வில்லாமல் உழைத்த தோழர் தம்பு அவர்களே, தென்னரசு அவர்களே, மணியரசு அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் பெருமாள் அவர்களே, நாவலன் அவர்களே, பொள்ளாச்சி வடக்குண்டிய செயலாளர் பெருமாள் அவர்களே, ஆனமலை ஒன்றிய குமார் அவர்களே, அருண் அவர்களே, மாணவரணி அமைப்பாளர் திலீபன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, விக்னேஷ் அவர்களே, சுபாஷ் அவர்களே, மகேஷ்குமார் அவர்களே, உங்களுக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய, நான் வயதால் மட்டும்தான் மூத்தவன், எண்ணத்தாலும் செயலாலும் உங்களை விட நான் இளைஞன் என்று நிரூபிக்கின்ற வகையிலே செயல்படுகின்ற எங்கள் ஐயா ஊபி ராஸ் அவர்களே, சூலூர் ஒன்றிய செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களே, ஜெய்பீம் கணேசன் அவர்களே, கோவை மாநகர மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் அன்பிற்கினிய சகோதரர் வடகோவை முருகன் அவர்களே, கோவை மாநகர மாவட்டத்துடைய அமைப்பாளர் அன்பிற்கினிய தோழர் கோவை ரங்கசாமி அவர்களே, கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் அன்பிற்கினிய சகோதரர் தோழர் ராஜீவ் அவர்களே, கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் இருதயராஜ் அவர்களே, தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தினுடைய அமைப்பாளர் அன்பிற்கினிய தோழர் வேல்முருகன் அவர்களே, பொள்ளாச்சி வடக்குண்டியத்தினுடைய பொறுப்பாளர் ஓ மணிகண்டன் அவர்களே, சின்னசாமி அவர்களே, பொள்ளாச்சி ஆனமலை ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் ஆர் குமார் அவர்களே, பொள்ளாச்சி தெற்கொண்டியத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு தம்பி அருமைமிகு நண்பர் அவங்களை எல்லாம் அவளோடு அரவணைத்து வழிநடத்துகின்ற கௌதம் அவர்களே, உங்களோடு தொடர்ந்து களத்திலே களமாடி கொண்டிருக்கின்ற எனது அருமை தோழர் மணியரசு அவர்களே, மக்கள் விடுதலை முன்னணியுடைய பொறுப்பாளர்களுக்கு மிக முக்கியமான ஒழுங்கு நடவடிக்கை குழு என்கின்ற பெயரில் இந்த கூட்டத்தொடருடைய ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் இருக்கின்ற என் அருமை தோழர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு வாய்ந்த செய்தியை என் கண்களில் கண்ணீரை வரவைத்தது என்று சொன்னால், கோவன் அவர்கள் பாடிய அந்த மாறாப்பு சிலை போராட்டத்தினுடைய வெளிச்சுவடு, அந்த பாடலுடைய தாக்கத்தில் என் கண்களில் கண்ணீரை வரவைத்தது. அது ஒரு வடிவம் என்றால், நல்ல முத்தாய்ப்பான கருத்துக்களை உங்கள் முன்வைத்து அமர்ந்திருக்கின்ற என் அருமை தோழர் எனது நீண்ட கால நண்பர் வே மதிமரன் அவர்களே, கேரளா மாநில அமைப்பாளர் தோழர் விளையோடி சிவன்குட்டி அவர்களே, தென்னரசு அவர்களே, முத்தமிழன் அவர்களே, நாவலன் அவர்களே,
மாவட்ட துணை செயலாளர் பெருமாள் அவர்களே, தென்னை தொழிலாளர் முன்னணியினுடைய மாநில தலைவர் அன்பு தம்பி இளவல் செல்லமுத்து அவர்களே, ரஞ்சித் குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பெரும் திரளாக வீட்டிருக்கின்ற எனதருமை உறவுகளே, அண்ணா நகர் நாகராஜ் அவர்களே, அண்ணா நகர் வீராசாமி அவர்களே, அண்ணா நகர் பகவதி அவர்களே, இதையெல்லாம் கடந்து இந்த நிகழ்ச்சியில் பெரும் தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்ற வடுகுளையம் ஜமாப் கலைக்குழுவை சேர்ந்த நண்பர்களே, கக்கடவு ஜமாப் கலைக்குழுவை சேர்ந்த நண்பர்களே, நிமிர்வு கலைக்குழுவுடைய நிர்வாகிகளே, நண்பர்களே, தோழர்களே, இதற்கு மேல் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியின் புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். துணிவோடு அணியாகி போராடு, நீ அழிவாகி போனாலும் வரலாறு என்கின்ற அந்த வரலாற்றை படித்ததின் விளைவாக தொடர்ந்து ஒரு 5-6 ஆண்டு காலமாக பஞ்சமி நிலங்களை பஞ்ச நிலம் என்று நாங்கள் குறுக்கி குறைத்து மதிப்பிடுவதில்லை. யாரெல்லாம் உழைக்கும் மக்களாக, ஒடுக்கப்பட்ட மக்களாக, நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்களாக, தீண்டாமைக்கு ஆட்படுத்தப்பட்டவர்களாக, மானத்தோடு அறிவோடு வாழ முடியாத சமூகமாக, உழைப்பு சுரண்டல் தீண்டாமைக்கு ஆட்படக்கூடிய மக்கள், இவர்களின் பிரதிநிதியாக மக்கள் விடுதலை முன்னணி தொடர்ந்து 17 ஆண்டு காலம் உங்கள் மத்தியில் களமாடி கொண்டிருக்கிறது. அதில் மிகப்பெரிய சொத்தாக இருக்கின்ற தென்னரசு அவர்களே, தம்பு அவர்களே, சுந்தர அவனூர் மணிகண்டன் அவர்களே, குப்புச்சாமி அவர்களே, முத்தமிழன் அவர்களே, இன்னும் ஏனைய தோழர்கள் மணியரசு அவர்களே, பிரபாகரன் அவர்களே, செல்லமுத்து அவர்களே, திலீபன் அவர்களே, ரஞ்சித் குமார் அவர்களே, சுபாஷ் அவர்களே, உங்களை எல்லாம் ஒன்றிணைத்து இன்றைக்கு மக்கள் விடுதலை முன்னணி நிலமீட்பு அணிவகுப்பு பொதுக்கூட்டம் என்கின்ற ஒரு தலைப்பில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு களம் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற போது மிகப்பெரிய மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் நமக்கு உருவாகி இருக்கிறது. ஏனென்று கேட்டால் 2002, 2003 காலகட்டங்களில் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு தீர்மானத்தை சென்னையில் இருக்கக்கூடிய OGS இளைஞர் வழிகாட்டு மையம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், MP பெருமாள் ராஜ் அவர் சேலத்துக்காரரு, அவர் தலைமையில் ஒரு நோட்டீஸை படித்தேன். அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை 2002, 2003 காலகட்டங்களில் நான் படித்தேன். அப்போ அது பார்த்தா 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒரு தொடர்ந்து செய்தியாக வந்துட்டு இருந்தது. அப்போ பல்வேறு இயக்கங்கள், தீண்டாமை முன்னணி, தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல இயக்கம், அம்பேத்கர் தேசிய பேரவை, இப்படி பல இயக்கங்கள் அருந்தியர் உள் இடஒதுக்கீடுக்காக தொடர்ந்து ஓங்கி குரல் கொடுத்த காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களில் எனக்கு தெரியாது, கொள்கை தெரியாது, கோட்பாடுகள் தெரியாது, கோபம் மட்டும் வரும். ஏதாவது சண்டை சங்கடங்கள் தான் அடிக்க தெரியும், அவ்வளோதான், வேற எதுவும் தெரியாது. எதுக்கு தனியாக கேட்குறானுங்க, அருந்தியர் இடஒதுக்கீடு கேட்குறானுங்க. இப்போ இடஒதுக்கீடு இருக்க 18.1 19% இடஒதுக்கீடு இருக்க, மறுபடியும் இவங்க தனியாக கேட்குறானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கோபமெல்லாம் வந்தது. அப்புறம் அவங்க அந்த மாதிரி நேரங்களில் இங்கே பக்கத்தில் கூடிய பனிக்கம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் கிணத்துல தண்ணி சேர்ந்துற பிரச்சனை, நம்ம மக்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை. இப்போ தண்ணி சேர்ந்துற பிரச்சனை வருகின்ற போது நம்ம மக்களை தண்ணி சேர்ந்ததுக்கு யாரும் இங்கே அனுமதிக்கல. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல உரிமை இயக்கம். அது
ஆர்வி ராமசாமி, எம்பி முருகேசு, ஐயாசாமி, அம்மாசியப்பன், சின்னசாமி, பாசு வேலுச்சாமி, பெருமாள் ராஜு, இப்படி பல தலைவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அவருடைய காலகட்டங்களில் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு தீர்மானத்தை வெகு வேகமாக, வெகு விமர்சையாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல உரிமை இயக்கம் முன்னெடுத்தது. ஒரு இடத்துக்கு பிறகு தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல உரிமை இயக்கம் தன்னுடைய தலைவர்களை மாற்றுவது என்கின்ற ஒரு முடிவெடுத்து ஈஸ்வர வேலு என்கின்ற ஒரு பெரும் பணக்காரன்னு சொல்ல முடியாது, நிலவுடைமை சமூகம் சொல்ல முடியாது, அவரும் பாவம் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவர் தான். அவருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. அவர் ஏதோ ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவரை கூட்டம் தான் சங்கத்துக்கு தலைவராக்குனாங்க. அவர் கொஞ்சம் அந்த இடத்த வந்து கொஞ்சம் பூர்த்தி பண்ணார். அந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு இனத்தை கொஞ்சம் பூர்த்தி பண்ணாங்க. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் 2002, 2003 காலகட்டங்களில் ஆதித்தமிழர் பேரவை வந்தது. அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சம்பந்தமான பல்வேறு தீர்மானங்கள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணாங்க. அப்போ நான் ஆதித்தமிழர் பேரவையில் இருந்தேன். அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து 2004 ஆதித்தமிழர் விடுதலை முன்னணி என்கின்ற ஒரு இயக்கத்தை கட்டி அதை ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு வழக்குகள், பல்வேறு நெருக்கடிகளை சுமந்து பல்வேறு சிறைகளுக்கெல்லாம் சென்றதற்கு பிறகு அந்த இயக்கத்தை என்னால் தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற ஒரு இயக்கத்தை நாம் நிறுவுவோம். அதில் பல்லர், பறையர், சக்கிலியர் எவரெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறார்களோ, எவரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறார்களோ, எவரெல்லாம் தீண்டாமைக்கு ஆட்படுகின்ற சமூகமாக இருக்கிறார்களோ, எவரெல்லாம் நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான ஒரு இயக்கம் வேண்டும் என்கின்ற ஒரு நீட்சியோடு மக்கள் விடுதலை முன்னணி 2004 சிறையிலே கட்டப்பட்டது. அப்படி சிறையில் கட்டப்பட்ட அந்த மக்கள் விடுதலை முன்னணி இன்றைக்கு 17-18 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் ஓடி இருக்கிறது. ஒரு சில இடங்களில் நிலங்களை மீட்டிருக்கிறோம், ஒரு சில இடங்களில் தோற்றும் இருக்கிறோம், ஒரு சில இடங்களில் உதை தின்றிருக்கிறோம், ஒரு சில இடங்களில் உதை கொடுத்திருக்கிறோம். அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு 2000 ஆண்டுகளில் ஆரம்பித்து 2007 ஆண்டுகளில் மறைந்த முதல்வர் மாண்புமிகு கலைஞரால் 2007 அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கப்பட்டது. அது 2009 நீதிமன்றம் சென்றது. பல்வேறு தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் இந்த அருந்ததியை வந்து நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களை கூறு போடாதீர்கள், எங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் உடைக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லி அருந்ததியர் உள் இடஒதுக்கீடுக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். நீதிமன்றம் படிக்கட்டுகளை விதித்தார்கள். இவைகளை எல்லாம் தாண்டி அந்த இடஒதுக்கீடு நமக்கு கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்பு அரசியல் சாசன அமர்வு 5 பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு இந்த இடஒதுக்கீடு என்பது செல்லும், இந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும், யாரெல்லாம் சமூக ரீதியாக வஞ்சிக்கப்படுகிறார்களோ, சாதி ரீதியாக யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் உள் இடஒதுக்கீடு தேவை என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீட்டை பிரித்து தர வேண்டும். அப்படி தந்தால் மட்டும்தான் அது சமூக ரீதியாக இருக்க முடியும் என்று அரசியல் சாசன அமர்வு கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்புக்கு பிறகு பல்வேறு இயக்கங்கள் தமிழக அரசை பாராட்டியது, தமிழக முதல்வரை பாராட்டியது. பல்வேறு இயக்கங்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடியதற்காக பல்வேறு இயக்கங்கள் பாராட்டு விழாக்கள் நடத்தியது. இது எல்லாம் ஏன் சொல்றேன்னா, மக்கள் விடுதலை முன்னணி பல்வேறு போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது, பல்வேறு போராட்டங்களில் தோற்று இருக்கிறது. அப்படித்தான் இன்றைக்கு
பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி, பல்லடத்திலே இருக்கக்கூடிய அரசு கல்லூரி, மதுக்கரில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி, தொண்டாமுத்தூரில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி, கவுண்டம்பலத்திலே இருக்கக்கூடிய அரசு கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை அரசு கல்லூரிகளை எங்களால் காரணம் காட்ட முடியும். படித்தால் மட்டும் போதாது. கல்லூரிகள் போறா பணக்காரங்கிட்ட இருக்குது, பண்ணையாரங்கிட்ட இருக்குது. பணக்கார வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த கல்விதான் என் குழந்தைகள் இங்க படிக்க முடியாத நிலைமை இருக்கு. இளங்கலையிலையும் முதுகலையிலையும் இருக்கக்கூடிய அந்த பாடப்பிரிவுகளில் எது மலிவான பிரிவோ அந்த பிரிவு மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கிறது. அறிவியல் கல்வியோடு எங்களுக்கு போட்டி போட முடியவில்லை. விஞ்ஞான கல்வியோடு நாங்கள் போட்டி போட முடியவில்லை. தொழில்நுட்ப கல்வியோடு எங்களால் போட்டி போட முடியவில்லை. ஏனால் இங்கு கல்லூரிகளை நடத்துவது பெரும் முதலாளியாக இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு அரசு கல்லூரி வேண்டும் என்று சொல்லி மக்கள் விடுதலை முன்னணி கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்தது. அந்த கோரிக்கையின் அடையாளமாக இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் 23 அரசு கல்லூரிகளை பெற்றுத் தந்ததில் மக்கள் விடுதலை முன்னணி கூர்மையான பங்கு ஆற்றியிருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இது வரலாறு பதிவு செய்யும் என்பதை இந்த கூட்டத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பிற்கினிய தோழர்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டம், பொது சிவில் சட்டம் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சட்டம், தீண்டாமை ஒழிப்பு சட்டம், இந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவேன் என்று சொன்ன போது, அதை மாற்றி அமைப்பேன் என்று சொன்ன போது முதலில் எதிர்ப்பு தெரிவித்தது மக்கள் விடுதலை முன்னணி, அதுவும் பொள்ளாச்சி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. தாழ்த்தப்பட்ட குழந்தைகள், தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட மாணவிகள் உயர் கல்வியை படிக்க முடியவில்லை. படிப்பதற்கு எங்களுக்கு பொருளாதார உதவிகள் தேவை என்று கேட்டபோது 2010, 2011 காலகட்டங்களில் மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கிய அந்த கல்வி உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப், ஃபெலோஷிப், கல்வி உதவித்தொகை போன்ற 3 திட்டங்களை 60% மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றால் மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்த போது அந்த அரசாணையை முதலில் எரித்தது மக்கள் விடுதலை முன்னணி. அது இந்தியாவுக்கு பத்தி எரிந்தது. பிறகு அந்த அரசாணை திரும்ப பெறப்பட்டது. இப்படி இன்றைக்கு நாங்கள் மண்ணுரிமை மீட்பு பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் தொடங்கியதல்ல, இதை நாங்கள் முடிக்க போவதும் இல்லை. இந்த நிலம் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 5 வகையான நிலம். வடக்கு மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய பறையர், அந்த பறையரில் பல பிரிவுகளாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் அம்பேத்கர் இருக்கும் போதே ரெட்டமலை சீனிவாசனுடைய தலைமையிலே அணியானார்கள். அம்பேத்கர் இடஒதுக்கீடு கேட்டு போராடி அரசியல் சட்டம் இயற்றி இடஒதுக்கீடு கிடைத்தவுடன் இடஒதுக்கீட்டை நேரடியாக நுகர்ந்தவர்கள் பறையர்கள். அங்கே நிலம் பூரா வண்டி இருக்கு, உடையார் இருக்கு, முத்தரையார் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல நிலம் பூரா கல்லர், மறவர், அகமுடையார் சொல்லக்கூடிய தேவர் சமூகத்துக்கு இருக்கு. அங்க பல்லர் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் என்று அழைக்கக்கூடிய குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பல்லர்கள் வெறும் உழைக்கும் மக்களாக இருக்கிறார். விறகு வெட்டாத்தான் சோறு, முள்ளு வேலையை வெட்டி கறிக்கட்ட சுட்டாத்தான் கஞ்சி. அந்த மாதிரி வாழக்கூடிய இந்த மக்கள் அங்கும் நிலத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். சரி, இங்குதான் நிலம் இப்படின்னு சொன்னா மேற்கு மாவட்டங்கள நிலைமை வேறு மாதிரி. மேற்கு ஒரு 10 மாவட்டங்கள் நீங்கள் பட்டியலில் போட்டுக்கலாம்.
கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தருமபுரி, சேலம், கரூர், கிருஷ்ணகிரி, இந்த ஒரு திண்டுக்கல் வரைக்கும் ஒரு 10 மாவட்டங்களை நீங்க பட்டியலில் சேர்த்துக்கலாம். என்ன பார்த்தா அந்த இங்கிலீஷ்காரர் இருந்த போது ஒரு 400க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள், குறுநில மன்னர் ஆட்சி முறை, சிறுநில மன்னர் ஆட்சி முறை, சிற்றரசுகள் என்று சொல்லக்கூடிய சில அரசுகள் இங்கே ஆட்சி பண்ணான். அந்த ஆட்சி பண்ண பேர்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, சில பகுதிகள் ஜமீன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பகுதிகளில் நிலக்கலார்னு சொல்லுவாங்க, சில பகுதிகளில் பண்ணையார்னு சொல்லுவாங்க, சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரும் முதலாளிகள் சொல்லுவாங்க. அது குறிப்பா மேற்கு மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா ஜமீனுங்கிற முறை பெரும் நிலப்பரப்புகளை ஆண்டு கொண்டிருந்தார்கள் என்றே சொல்ல முடியும். தாழ்த்தப்பட்ட மக்களில் உழைக்கின்ற மக்களாக இருக்கக்கூடிய அருந்தீன மக்கள், அந்த அருந்தீன மக்களுடைய வாழ்வாதாரம் 2 வகையான சூழலுக்கு ஆட்பட்ட வாழ்வாதாரமாக இருக்கிறது. ஒன்று, உழைப்பதற்கான ஊதியத்தை நேரடியாக பெற முடியாது, அது தானியமாகத்தான் பெற முடியும். அந்த தானியம் எப்போது விதைக்கிறார்களோ, அந்த விதைக்கப்பட்ட தானியம் எப்போது அறுவடைக்கு வந்து திரும்பவும் தானியமாக கிடைக்கிறதோ அப்போது தானமாக கிடைக்கும் தானியம். நிலமான நிலம் பூரா இங்கிருக்கூடிய சாதிய நிலவுடைமை சமூகம் என்று சொல்லக்கூடிய, பணக்காரர் என்று சொல்லக்கூடிய, பண்ணை முதலாளிகள் என்று சொல்லக்கூடிய, ஜமீன்தார் என்று சொல்லக்கூடிய, நிலக்கலார் என்று சொல்லக்கூடிய, ஊர் கவுண்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கவுண்டர் கிட்ட தான் நிலமான நிலம் பூரா இருக்கு. எந்த கவுண்டரும், எந்த செட்டியாரும், எந்த நாய்க்கரும், எந்த தேவரும் நமக்காகலாம் வந்து வலிஞ்சு கட்டிட்டு வந்து நிலத்தை எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்கலாம் யாரும் நம்பாது. நிலம் என்பது ஒரு மனிதனோட வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்ககிட்ட நிலம் இருந்தால், நிலம் யாரிடம் இருக்கிறதோ அவனிடம் அரசியல் பிறக்கிறது. எவனிடம் அரசியல் பிறக்கிறதோ அவனிடம் அதிகாரம் குவிகிறது. எவனிடம் அதிகாரம் குவிகிறதோ அவனை அதிகாரத்தில் அமருகிறான். அது தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுக, அதிமுக விதிவிலக்கு கிடையாது. அப்படி பார்த்தா திமுகவிலையும், அதிமுகவிலையும், மதிமுகவிலையும், பிஜேபி கூட தப்பி தவறி ஒரு தலைவராகிட்டான். சமூக நீதி பேசக்கூடிய திராவிட கட்சிகளில் ஒருத்தர் கூட மாவட்ட செயலாளர் கிடையாது, ஒருத்தர் கூட ஒன்றிய செயலாளர் கிடையாது. சொல்லிக்கலாம், ஒரு பேர் சொல்லும் அளவுக்கு அடிமைகளாக வச்சுக்க முடியும். இவனை காட்டி அந்த ரிசர்வேஷன் கோட்டாவை புல் பண்ணி இவனை அடிமையை வச்சுக்கலாமே தவிர அப்படியெல்லாம் இந்த மக்களுக்கு வலுத்து கட்டிட்டு வேலை செய்யக்கூடிய கட்சிகள் திராவிட கட்சிகள் இல்லை. எனவே தோழர்களே, நிலமான நிலம் எல்லாம் இங்கு சாதிய நிலவுடைமை சமூகம் என்று சொல்லக்கூடிய, மேட்டுக்குடி மக்கள் என்று சொல்லக்கூடிய வெள்ளாள கவுண்டர் கிட்ட இருக்கு. நான் உழைத்தேன், எங்க அப்பன் உழைத்தான், எங்கள் தாத்தன் உழைத்தான், எங்கள் பாட்டனார் உழைத்தார், எங்களுடைய முப்பாட்டன் உழைத்தான். ஆனால் வறுமை மட்டும் போகவில்லை, வாழ்க்கை தரம் உயரவில்லை. வறுமையும் போகவில்லை, வாழ்க்கை தரம் உயரவில்லை என்றால் எதுக்குடா இந்த பொழப்பு? என்னடா ஆட்சி, என்னடா அதிகாரம், என்னடா அரசியல்? நான் கேட்கிறேன், ரத்தம் சூடறி கேட்கிறேன். நாடு சுதந்திரமாகி 80 வருஷம் 90 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் இந்த நாட்டில் குறிப்பிட்ட மக்களிடத்தான் நிலம் இருக்கு, குறிப்பிட்ட மக்களிடத்தான் அரசியல் இருக்கு, குறிப்பிட்ட மக்களிடத்தான் அதிகாரம் இருக்கு, குறிப்பிட்ட மக்கள் தான் இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தை ஆட்சி பண்றான்னு சொன்னா நாங்கெல்லாம் என்ன வேடிக்கை பார்க்கக்கூடிய பீச்சி விட்ட குழந்தைகளாக இருக்கணுமா? இல்லை நாங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்களை தான் நாங்கள் இருக்கணுமா? உங்களை போல், மற்றவரை போல்
மானமும் அறிவும் உள்ள மனிதராக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற ஒரு இயக்கத்தை நாங்கள் நிறுவியிருக்கிறோம். இது சக்கிலியர் இயக்கம் அல்ல, இது பறையர் இயக்கம் அல்ல, இது பல்லர் இயக்கம் அல்ல. பொருளாதாரத்தில் யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தீண்டாமைக்கு ஆளாகி இருக்கிறானோ, யாரெல்லாம் உழைப்பு சுரண்டலுக்கு ஆள்பட்டு இருக்கிறானோ அவனுக்கு சொந்தமான இயக்கம் தான் இந்த மக்கள் விடுதலை முன்னணி. ஆகவேதான் மக்கள் விடுதலை முன்னணி மண்ணுரிமை மீட்பு பொதுக்கூட்டங்களை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயம் 5 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 50 ஆண்டுகள் ஆனாலும் சரி, நாங்கள் வென்றே தீருவோம். எழுதி வச்சுக்க. நாங்கள் நிலத்தை மீட்கக்கூடிய நில மீட்பு போராட்டத்தில் பங்கெடுக்கின்ற சூழ்நிலைகள் வருமானால் நீங்க பேசக்கூடிய அமைதி இருக்காது. நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம். நீங்கள் பேசக்கூடிய சட்டம் ஒழுங்கு, அது ஒழுங்காக இருப்பதால் அமைதியாக இருக்கிறோம். ஒழுங்கு இல்லாம பண்ண முடியும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஜெயிலுக்கு போறதை பத்தி எல்லாம் நாங்கெல்லாம் கவலைப்படல. மற்றவங்க மாதிரி ஜெயிலுக்கு போன அழுவோம், கத்துவோம், கதறுவோம், ஐயோ சாமி எங்களை ஜாமீன் கொண்டு கெஞ்சுவோம் நீங்க நினைக்காதீங்க. காவல்துறை சமூகம் அவர்களே எல்லாத்துக்கும் தயாராகிட்டுத்தான் இந்த இயக்கத்தை நாங்க கட்டி இருக்கிறோம். மக்கள் விடுதலை பண்ணி உலகத்தில் பெரும்பகுதி மக்கள் பேசுகின்ற மொழிகளில் ஒன்று மக்கள் விடுதலை முன்னணி என்ற செய்தியை உங்கள் முன்பு நாங்கள் பேச விரும்புகின்றோம். இன்றைக்கு இலங்கையில பதவியேற்றக்கூடிய எனது அருமை நண்பர் அனுராக் ஜெயவர்தனே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரே எங்க இருக்கிறதா, அவரே எங்க நண்பர் தான். உலகத்தில் பெரும்பான்மை மக்கள் பேசுகின்ற பேச்சு மக்கள் விடுதலை முன்னணி என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும். ஒன்றை இழப்பது கடினம் என்று சொன்னால் இன்னொன்றை பெறுவதும் கடினம். யாராவது வருவா, ஓட்டு போடுவோம், நமக்கு 2 சென்ட் இலவச வீட்டு மனை பட்டா வாங்கி தருவா, நாம் வீடு கட்டிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷம். என்னடா வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு? உங்களுக்கு என்ன வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு? பொருளாதாரத்தில் நீங்கள் என்ன ஏற்றம் கண்டிருக்கிறீர்கள்? அரசியல என்ன மாற்றம் கண்டிருக்கிறீர்கள்? அதிகாரத்தில் எத்தனை பேர் பங்கெடுத்திருக்கிறீங்க? அரசியல் மாற்றமில்லை, அதிகாரத்தில் மாற்றமில்லை, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை. இன்னும் நான் இந்த நாட்டில் 80 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்ட நிலையிலும் கீழ் சாதிக்காரனாக நீடிப்பது, தாழ்த்தப்பட்டவனாக நீடிப்பது இந்த நாட்டினுடைய, இந்த நாட்டு மக்களுடைய அவமானமாக நான் கருதுகிறேன். இந்த நாட்டில் ஆளக்கூடிய ஆட்சியாளருடைய கையிலாக தளம் என்று நான் கருதுகிறேன். 2 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க பட்ஜெட் போடுறீங்க. எங்கடா போகுது? ஒதுக்கூடிய நிதிகள்லாம் எங்கே போகுது? உங்ககிட்ட சமூக நலத்துறை இல்லையா? உங்ககிட்ட சமூக மேம்பாடு குறித்து திட்டம் இல்லையா? இல்லை, இந்த மக்கள் வெறும் ஓட்டு போடுகின்ற அடிமை கூட்டமாக இந்த மக்கள் நீடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? எங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். எந்த பதிலும் உங்களால் சொல்ல இயலவில்லை என்று சொன்னால் இந்த ரோட்டிலே தானே போறீங்க. நான் ஓட்டு போட்ட எம்எல்ஏ, நான் ஓட்டு போட்ட எம்பி, நான் ஓட்டு போட்ட செய்கி வச்ச மந்திரி, கல்யாணம், காது குத்து, சீரு, கருமாதி, இளவண்ணா இந்த சாலை வழியா தானே போறீங்க. 50 லட்சம் 1 கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்கி இந்த ரோட்ல தானே நீங்க பயணிக்கிறீங்க. இந்த பாதை உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி பல்லடம் சாலை
உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலை வழியா போனா உலக எந்த நாட்டுக்கு வேணா நீங்க போலாம். எல்லா ஊர்லயும் என் மக்கள், என் சமூக மக்கள் இப்படித்தாண்டா இருக்கிறான். இன்னும் மாறுறீங்க, மாறிக்கிறோம்ல. 75 வருஷமா உங்களால மாற்ற முடியலன்னு சொன்னா உங்களுக்கு எதுக்குடா ஓட்டு, உங்களுக்கு எதுக்குடா சீட்டு, உங்களுக்கு எதுக்குடா எம்எல்ஏ எம்பி பதவி? பேசாம டெண்டர் விட வேண்டியதாண்டா. எவன் பெரிய பணக்காரனோ, எவன் பெரிய பதவியில் இருக்கானோ அவனை ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா இந்த 100 கோடி, நீ எம்பி ஆகணுமா அந்த 300 கோடி, நீ மந்திரி ஆகணுமா அந்த 500 கோடி. பேசாம டெண்டர் விட்டா இந்த கட்சிக்காரன் ஆளுக்கு ஒரு 500 கோடி 1000 கோடியும் செலவு பண்ணி ஒரு 200 பேருக்கு 300 பேருக்கு சீட்டுகளை கொடுத்து ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கலாம். அதான் நடக்குது. இது வேற வகையாக நடக்கிறது. நாங்கள் மிகவும் கண்ணியத்தோடு, மிகவும் நாகரிகத்தோடு, நாங்கள் மட்டும் உலகம் அல்ல, நாங்கள் மட்டும் நாடு அல்ல, நாங்கள் மட்டும் மனிதர்கள் அல்ல, எங்களை கடந்து பல நூறு சமூக குழுக்கள் இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்தால் நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம். எங்களுடைய அமைதியினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். சொல்வதற்கும் நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இந்த பொதுக்கூட்டத்துக்கு எத்தனை தடை நீங்க உருவாக்குறீங்க? இந்த பொதுக்கூட்டத்துக்கு சின்ன தடையா சொல்லுங்க. நான் கூலி வேலைக்கு போறப்பா, உங்களை மாதிரி இல்ல. பேண்ட் ஷர்ட் எடுத்து மிடுக்க மாட்டிட்டு தொப்பி எடுத்து மாட்டி கையில் தண்ணி எடுத்து பிடிச்சிட்டு தோப்புல துப்பாக்கி வச்சுட்டு போறவங்க எல்லாம் வந்து மெல்ற மாதிரி நான் ரவுடிகள் இல்லை, நான் ரவுடிகள். நான் வேலைக்கு போயிட்டு அது கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை பார்த்துட்டு அதுல ஒரு தொகையை ஒதுக்கி இந்த சமூகத்தை நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் எதுக்கும் தயார் தான், எதுக்குமே தயார் தான். மக்கள் விடுதலை முன்னணியுடைய தோழர்கள் 120 பேர் இருக்கலாம். செத்து போனா செத்து போயிடுவான். நீங்க அப்படியெல்லாம் நீ வந்து ரொம்ப இலகுவாலாம் நீங்க நினைச்சிடாதீங்க. எங்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், பாசம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், பதவி இல்லாமல் இருக்கலாம். மக்கள் விடுதலை முன்னணிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருடைய வேர்வைக்கு கூட நீங்க எல்லாம் பொருந்த மாட்டீங்களா? உங்கள் அதிகார திமிரு, ஏதோ அதிகார போக்கு எங்கள் மக்கள் விடுதலை முன்னணிய நிர்வாகிகளுடைய உடலில் வடிகின்ற வேர்வைக்கு கூட நீங்க பொருத்தமானவர்கள் கிடையாது. உங்களோடு நான் போட்டி போட விரும்பவில்லை. இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கு நாங்க திருவள்ளூர் திடல்ல அனுமதி கேட்டோம். ஊர்குளத்தை இப்ப பொதுக்கூட்டம் நடந்து துவங்கி திருவள்ளூர் திடல்ல பொதுக்கூட்டம் நடத்த முடிவு பண்ணி நாங்க ஒரு இயக்கமா சேர்ந்து முடிவு பண்ணி நோட்டீஸ் போட்டு காவல்துறை கிட்ட அனுமதி கொடுக்கிறோம். காவல்துறை சொல்லுகிறது நாங்க முடிவு பண்ண முடியாது, நீங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை போய் பாருங்க அப்படின்னு. மாவட்ட கண்காணிப்பாளரை போய் இந்த தோழர் பார்க்கிறாங்க. இது நான் பொள்ளாச்சியில் கூடிய மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளரை கேட்டு உங்களுக்கு சொல்ற போங்கிறாங்க. அப்ப 2 நாள் தகவல் வருது, நீங்க வந்து திருவள்ளூர் திடல்ல பொதுக்கூட்டம் பண்ணாதீங்க, உங்களுக்கு அங்க வந்து அனுமதி இல்லை, நீங்க நந்தன காலையில பொதுக்கூட்டம் நடந்தீங்க, ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. அதையும் தாண்டி நகராட்சி அலுவலகம், அதாவது முனிசிபாலிட்டி காம்ப்ளெக்ஸ், நகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி ஊர்வலத்தை துவக்கி நந்தனார் காலையில ராஜசிங்காவுக்கு முன்னாடி பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம். அதையை காவல்துறை கிட்ட நாங்கள் பதிவு செய்கிறோம். காவல்துறை கிட்ட எந்த பதிலும் வரல, எந்த பதிலும் வரல. நீங்க ஒண்ணு நடந்துக்கோ, இல்ல நடந்திருக்க அனுமதி இல்லை,
நான் முடிஞ்சா கோர்ட்டுக்கு போறேன், இல்லைன்னா தலையில அடிச்சு அழுக போறேன், ஏதோ ஒண்ணு பண்றேன். அப்போ நேற்றுக்கு முந்தானத்து 2 நாள் எங்க நிர்வாகிகளை போலீஸ் தூங்கறக்க விடல. முந்தானத்து கூட சொல்றாங்க காவல்துறை உங்களுக்கு நந்தனார் காலனி ராஜேஸ்வரி ஹாலுக்கு முன்னாடி பொதுக்கூட்டம் நடந்திருக்க உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்க திடல்ல நடத்திக்கீங்க அப்படின்னு. எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேடப்பயமா தெரியுதா? இப்போ அதையும் மீறி இன்னைக்கு நாங்க பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அது கூட்டம் குறைவோ அதிகமோ அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. 10 பேர் இருந்தாலும் பொதுக்கூட்டம் நடக்கும், 100 பேர் இருந்தாலும் பொதுக்கூட்டம் நடக்கும் சொல்லி எங்க நிர்வாகிகளுக்கு நான் உத்தரவு போட்டேன். எங்க நிர்வாகிகள் அதை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் விடுதலை புலிகளுடைய தோழர்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர்களே, தோழர்களே, நாடு சுதந்திரம் பெற்று 75 வருஷம் ஆச்சுன்னா உங்களால தீண்டாமை ஒழிக்க முடியல, இரட்டை கூலையை ஒழிக்க முடியல, தனி சுடுகாட்டு முறையை மாற்ற முடியல, சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடிய விஷயத்தை உங்களால் பாதுகாப்பாக நடத்தி வைக்க முடியல, காதலிப்பதை குற்றமாக்கி இருக்கிறார்கள். ஏன் செத்தா? விழுப்புரம் கண்ணகி முருகேசன் ஏன் செத்தாங்க? தர்மபுரி நாக்கன் கொட்டகை இளவரசன் திவ்யா ஏன் செத்தாங்க? ஓமலூர் சுவேதா கோவில்ராஜ் ஏன் செத்தாங்க? உடுப்பேட்டை கௌசல்யா சங்கர் ஏன் படுகொலை செய்யப்பட்டாங்க? இந்த சமூகம் சாதியாக பிரிந்திருப்பதை, இந்த சாதியாக பிரிந்திருக்கின்ற சமூகத்தை ஒன்றிணைக்க விடாமல் இந்து மதமும் இந்து மதத்துடைய சடங்குகளும் இந்து மதத்துடைய சம்பிரதாயங்களும் இந்து மதத்துடைய சாஸ்திரங்களும் உங்களை பிரிக்கிறது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருடா வேலை? நீ கும்பிடுற கடவுளை நாங்க எப்பதான் கொச்சைப்படுத்துறோமா? நீ கும்பிடுற கடவுளை நாங்க ஏதாவது காலில் எட்டி உடைச்சோமா? நீ கும்பிடுற கடவுளுக்கு நாங்க ஏதாவது மாட்டுக்கறி விருந்து வச்சமாடா? நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு நிலத்தை பாதுகாப்பதற்கு பொண்ணை பாதுகாக்கலாம், பொண்ணை பாதுகாத்தா நிலத்தை பாதுகாத்தலாம். மேட்டுக்குடி சமூகத்தை சேர்ந்த பொண்ணு, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பல்லனையோ ஒரு பறையோ ஒரு சக்கிலியோ ஒரு கொரவனையோ தொம்பனையோ ஒரு இறமானையோ ஒரு மனசனையோ கூப்பிட்டு ஓடி போயிட்டா தமிழ்நாட்டில் மகத்தான ஒரு சாதனையை செய்தவர் இருக்கார். புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்கின்ற பெண்களுக்கு சொத்திலே பங்கு இருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அதன் விளைவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடி சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டால் அந்த சொத்திலே பங்கு இருக்கிறது என்கின்ற ஒரு சட்டப்பூர்வமான வழிவகையை கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். சொத்தெல்லாம் நம்ம கையை விட்டு போச்சுன்னா மற்றவங்களையெல்லாம் சக்கிலி பையன் மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவானே, மற்றவங்களையெல்லாம் பல்லர் பையன், பறையர் பையன், குறவர் பையன், தொம்பர் பையன், மாமா மச்சான்னு கூப்பிட ஆரம்பிச்சுக்கவானே. அப்போ இந்த சாதியை பாதுகாக்க வேண்டுமானால் பெண்களை பாதுகாக்க வேண்டும். நான் கேட்கிறேன்டா, அறிவு கெட்ட முண்டங்களை உங்களை பார்த்து நாங்க கேட்கிறோம், உங்க பிள்ளைகளை பிடிச்சி கழுதைக்கு கட்டி வைக்கலாம், உங்க பிள்ளைகளை பிடிச்சி பண்ணிக்கு கட்டி வைக்கலாம். என்ன உன்ன மாதிரி மத்தவங்க மாதிரி 2 கை 2 கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாயோர் இருக்கக்கூடிய ஒரு ஆணை ஒரு பெண் விரும்புகிறார் என்று சொன்னால், அல்லது ஒரு பெண்ணை ஒரு ஆண் விரும்புகிறார் என்று சொன்னால், அது பருவத்தினால் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம், அது பருவத்தினால் ஏற்படுகின்ற ஒரு உடல் சார்ந்த பரிணாம வளர்ச்சி. அதை உங்களால் அனுமதிக்க முடியவில்லை, அதை சாதிதான் தடுக்கிறது என்று சொன்னால், அந்த சாதி நாங்க என்ன தூக்கி சுமக்கணும்?
அந்த சாதியை நாங்க பார்த்து தலை வணங்கணும். இதை வச்சுக்கிறீங்க காளியாத்தா, மாரியாத்தா, மாகாளியாத்தா, சுப்பாத்தா, குப்பாத்தா, சென்னமாத்தா, செல்லாத்தா, பொன்னாத்தான்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கடவுளுடைய பெயரை வைத்து நீ வழிபாடு செய்கிறாயே. இந்த கடவுளெல்லாம் காப்பாற்றாத குழந்தைகளை, உன் சாதி, உன் வீட்டு பிள்ளைகளை, உன் வீட்டு இளைஞர்களை இந்த கடவுள் பாதுகாக்கிறது என்று சொன்னால் நாங்கெல்லாம் என்ன காதுல பூ வச்சுட்டா சுத்துறோம், இல்ல பூநூல் போட்டு அலைகிறோமாடா? அன்பிற்கினிய தோழர்களே, சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் முதலில் சாதியை தாங்கி பிடிக்கின்ற கடவுள் சரியா தவறா இருக்கிறாரா இல்லையா என்பதை முதலில் உங்கள் அறிவுக்கு நீங்கள் உட்படுத்த வேண்டும். உங்கள் அறிவுக்கு நீங்கள் உட்படுத்தாத வரை உங்க அப்பா கும்பிட்டா, உங்க தாத்தா கும்பிட்டா, உங்க பாட்டன் கும்பிட்டா, முப்பாட்டன் கும்பிட்டா, இப்ப நானும் கும்பிடுறேன்னு சொன்னா நாம் எதுக்கு சோர்விக்கிறோம்? நாம் எதுக்கு அறிவுபூர்வமா செல்போனை பயன்படுத்துறோம்? அறிவுபூர்வமா இன்னைக்கு டி ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம். இதெல்லாம் எங்களால முடியாதுன்னா அறிவில் சார்ந்த எந்த தொழில்நுட்ப வசதிகளையும் நீ பயன்படுத்தாத. எனக்கு சாதிதான் முக்கியம் என்று சொன்னால், சாதியை பாதுகாக்கின்ற கடவுள் தான் முக்கியம் என்று சொன்னால், கடவுளை பாதுகாக்கின்ற சடங்குகளும் சம்பிரதாயங்களும் எனக்கு முக்கியம் என்று சொன்னால், புரட்சி பேசாது, பொய் பேசாது, விட்டு நீயாவே இரு. எங்களுக்கு யார் தயார்படுத்த முடியுமோ, யார் எங்களுக்கு தயார் ஆகிறார்களோ அவர்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளுகிறோம். அன்பிற்கினிய தோழர்களே, யாரெல்லாம் இந்த நாட்டில் நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, மண்ணை விட்டு விரட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, அரசியலை விட்டு, அதிகாரத்தை விட்டு, பொருளாதாரத்தை விட்டு தீண்டாமைக்கு ஆட்படுத்தி இங்கு அடிமை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான விடியலை பெற்றுத் தருவதுதான் மக்கள் விடுதலை முன்னணியின் இன்றியமையாத வேலைகளில் ஒரு வேலை திட்டம் மண்ணுரிமை மீட்பு என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய தோழர்களே, மண்ணை மேய்க்கிற சும்மாவெல்லாம் கிடைக்காது, போராடம். சிலது போராடா கிடைக்கும், சிலது அடிச்சா கிடைக்கும், சிலது அமைதியை சீர்குலைச்சா கிடைக்கும் என்று கூறி இந்த நல்ல ஒரு வாய்ப்பு வழங்கிய மக்கள் விடுதலை முன்னணியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கும், என்னோடு தொடர்ந்து களமாடுகின்ற நிர்வாகிகளுக்கும் நேரத்தின் அறிவை கருதி விரைவாக இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பெருமளவில் பொருள் செலவும் பொருளாதார உதவியும் வழங்கிய ஏகே நாகராசன், படுகை நாகராசன் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி சொல்லி, துணிவோடு அணியாகி போராடு, நீ அழிவாகி போனாலும் வரலாறு என்கின்ற அந்த வீரிய முழக்கத்தோடு என் புரட்சிகர உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி. எங்களது வாழ்வும் எங்களது வளமும் மங்காத தமிழே என்று சங்கே முழங்கே என்று தமிழுக்கு முதல் வணக்கத்தை உருவாக்கிக் கொண்டு மக்கள் விடுதலை முன்னணி நடத்துகின்ற மண்ணுரிமை மீட்பு அணிவகுப்பு பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொண்ட வந்தோரை வரவேற்கும் விதமாக வரவேற்புரை நிலவிய எமது இயக்கத்தின் அஞ்சா நெஞ்சன் மாவட்ட அமைப்பாளர் அருமை தோழர் வி தம்பு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த பொள்ளாச்சி நகரமன்ற செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களே,
இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வைத்து நடத்தி கொடுத்த தென்னை தொழிலாளர் முன்னணி சிஎல்எஃப் தோழர் க செல்லமுத்து அவர்களுக்கும், கோவை மாவட்ட செயலாளர் பெருமாள் அவர்களுக்கும், வடகோவை முருகன் மாநகர மாவட்ட அமைப்பாளர் ரங்கசாமி அவர்களுக்கும் மற்றும் ஒரு மனிதன் தன்னை சுயமரியாதையாகவும் பொருளாதார ரீதியாகவும் தனது வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டுமேயானாலும் அவனுக்கு தேவைப்படுகின்றது அவசியமாக இந்த நிலம். இந்த நிலத்தை மீட்பதற்காக மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற ஒரு மாபெரும் தேரிலே மண்ணுரிமை மீட்பு என்கின்ற ஒரு தலைப்பிலே அந்த தேரை அதற்கு சரியான பாதையாக இழுத்துச் சென்று எங்களோடு பயணித்துக் கொண்டு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களது அருமை தோழர் மாநில அமைப்பாளர் மாரிமுத்து அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று நீண்ட நேரம் பயணித்து வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற எழுத்தாளர் வே மதிமாறன் அவர்களே, இளையோடி சிவன்குட்டி அவர்களே, ஊபி ராசு அவர்களே, அமைப்பால் வேறு ஆனால் கொள்கையாய் ஒன்றாக நிற்போம் என்று கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட விடுதலை கழகத்தினுடைய யாழ் வெள்ளிங்கிரி அவர்களே, நாடா சங்க தலைவர் ரா முருகானந்தம் அவர்களே, மாநில துணை செயலாளர் மணியரசு அவர்களே, மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் முத்தமிழன் அவர்களே, நாவலன் அவர்களே, ராஜீவ்காந்தி அவர்களே, பழனிசாமி அவர்களே, கோவை தம்பு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பெரும் திரளாக இளைஞர்களோடு கலந்து கொண்ட எங்கள் இளைஞர் அணி தளபதி வே தென்னரசு அவர்களே, எங்களுடைய கருப்பு இராணுவத்தை கட்டமைத்து இன்றைக்கு எங்கள் அமைப்பில் களமாடி கொண்டிருக்கின்ற இளைஞரணி செயலாளர் மா கௌதம் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பிரபாகரன் அவர்களே, சுபாஷ் அவர்களே, சந்தோஷ் பாரதி அவர்களே மற்றும் இந்த அணிவகுப்பை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து தோழர்களுக்கும் மற்றும் பெண் விடுதலையே இந்த மண்ணின் விடுதலை என்று இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ராஜசீலா அவர்களே, சத்யா அவர்களே, சித்திரகலா அவர்களே, மீனாட்சி அவர்களே, சரஸ்வதி அவர்களே, ராஜ் ஜீவிதா அவர்களே, உமா அவர்களே, கௌசல்யா அவர்களே, ஐஸ்வர்யா அவர்களே, பாக்கியால் அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, முத்துலட்சுமி அவர்களே, ரத்தினம் அவர்களே, ஐயம்மாள் அவர்களே, சென்னம்மாள் அவர்களே மற்றும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு சிறப்பாக அமைத்துக் கொடுத்த தோழர் கோவன் அவர்களுக்கும் அவர்களது குழுவுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தோழர். மற்றும் கிளியட்டும் இந்த சாதி என்று பறையால் சாற்றிய நிமிர்வு கலையகம் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை அனுமதியை வழங்கி மன்னிக்கவும் பாதுகாப்பை மட்டும் வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த காவல்துறை அவர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு மனித உடலால் ஒரு மிருக தலையை வைத்து அதன் பொம்மையை செய்து அதை ஒரு ஊர்வலமாக எடுத்துச் செல்வதற்கு இங்கே அனுமதி உண்டு. ஆனால் அந்த சிலையை கரைத்து அந்த நீரை நிலம் போன்றவற்றை மாசுபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த காவல்துறையால் அனுமதி வழங்க முடியும் என்று சொன்னால் எங்களை போன்ற சாதியாலும் நிலத்தாலும் மாசடைந்து கிடக்கின்ற இந்த பிளவுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தை ஒன்று சேர்க்கின்ற ஒரு பேரணிக்கு இந்த காவல்துறை அனுமதி மறுக்கப்படுகிறது. எனவே இந்த காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கையை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறை எங்களுக்கான அனுமதியை, எங்களுக்கான நேரத்தை, எங்களுக்கான இடத்தை இந்த மக்கள் விடுதலை முன்னணி தான் தேர்வு செய்யும் என்பதை
அப்படி தேர்வு செய்ய அந்த அனுமதியை தராவிட்டால் அதற்கு அடங்க மறு அத்து மீறு என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்து தடையை உடைப்போம் என்கின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து அந்த தடையை உடைப்போம் என்று இந்த இளைஞரணி சார்பாக தெரிவித்துக் கொண்டு இந்த கலந்திருக்கின்ற அனைத்து தோழருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.